வணக்கம். இது உங்களோட ஆடியோ நூலகம். வழக்கம் போல் சாயந்தரம் 5 மணிக்கு என்னோடய ஆடியோ கதையை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லோருக்குமே என்னோட வணக்கங்கள். கதையை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேட்ட உங்களுக்கு ரொம்பவே என்னோட மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க. அப்படியே பெல் பட்டனையும் லைக் பட்டனையும் தட்டிடுங்க. அப்போ தான் தினமும் சாயந்தரம் 5 மணிக்கு நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணால் மட்டும்தான் வரும். டெய்லி சாயந்தரம் 5 மணிக்கு. இந்த கதை எதை பற்றினா, தனக்காக சிறை சென்றவனின் அன்பிற்காக அவனிடமே போராடும் இளம் பெண்ணின் கதை தான் இது. மனச்சிறையில் நீ அப்படிங்கிற கதையோட 3ஆம் பாகம் கேட்கலாமா? அந்த ஆளை பார்க்க ஜெயிலுக்கு போறியா என்று மெல்லிய குரலில் கேட்கவும் அவனுக்கு பதில் சொல்ல முடியாமல் தவித்து மீண்டும் தலை கவிழ்ந்தாள். பொய் பேசுறதே பாபம்னு சொல்கிற அக்கா இன்னைக்கு பொய் சொல்லிட்டு போகிறா. உன்னை இப்படியெல்லாம் பொய் சொல்ல வைக்கணுங்கிற அந்த ஆசாமியை நானும் பார்க்கணுக்கா என்று சிரிப்புடன் ஹம்சன் கூற, மாதவியும் சிறு புன்னகையுடன் நிமிர்ந்து, அவர் ஒன்றும் என்னை பொய் சொல்ல வைக்கலை. ஜெயிலுக்கு போய் அவரை பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னா அம்மா திட்டுவா. குளிச்சுட்டு பூஜை செய்து ஸ்லோகம் சொன்னாதான் சாப்பாடுன்னு சொல்லுவா. வீட்டில் இருக்கிறவா தேவையில்லாமல் கேள்வி கேட்டு குடையிறதுலே இருந்து தப்பிக்க நான் தான் பொய் சொன்னேன் என்று சொன்னாள். ஹம்சன் கேலியாக ஒரு சிரிப்பு சிரித்து, ஆனால் அன்னைக்கு ஒரு விஷயம்தாங்க புரியறதே இல்லை என்றான். என்ன விஷயம் புரியல ஹம்சா என மாதவி அன்போடு கேட்கவும், இல்லை, அன்னைக்கு ஜெயிலில் பாட்டு பாட போனேன். பாடிட்டு பணம் வாங்கிட்டு வந்தேன். அம்மாவும் அந்த பணத்தை பெருமாள் படத்துக்கு கீழே வைக்க சொன்னான். நீயும் பணத்தை பெருமாள் படத்துக்கு கீழே வச்சுட்டு சாப்பிட போனேன். அதே ஜெயிலுக்கு மறுநாள் போய் உன்னை காப்பாற்றினவனை பார்த்துட்டு வந்தேன். அன்னைக்கு மட்டும் குளிச்சுட்டு வந்து பூஜை செய்ததும் தான் சாப்பாடுன்னு போட்டான். ரெண்டுமே ஒரே இடம்தான். ஆனால் உனக்கு கிடைச்ச வரவேற்பு வித்தியாசமாக இருந்தது. அப்போது பணம் தான் நம்ம ஆத்தோட ஆச்சார அனுஷ்டானங்களை நிர்ணயிக்குதா? ஹம்சனின் அறிவுபூர்வமான கேள்விக்கு மாதவி என்ன பதில் சொல்ல முடியும்? நீ பெரிய ஞானியாக வேண்டியவன்டா ஹம்சா. தவறு இந்தாத்தில் வந்து பிறந்து தொலைச்சிட்டேன். எனக்கும் இது தெரியும் தான். பணத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஜாதி இல்லை, தோஷம் இல்லை, அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஹம்சா என்று மாதவி சொல்லவும், அப்படின்னா மனுஷாலோட உணர்வுகளை விட பணம் தான் பெருசுன்னு சொல்கிறியாக்கா? சிறையில் இருக்கிறவாளை பார்த்ததே பாவம்னா சிறையில் பிறந்த கிருஷ்ணனை மட்டும் கும்பிடலாமா? உன் மானத்தை காப்பாற்றினவன் ரொம்ப உயர்ந்தவன்னு நீயே இவாளுக்கு சொல்லலை. இப்போ சிறையில் இருக்கிறவர் செய்தது அசுரவதம் இல்லையா? அவன் இன்னும் உயிரோடு இருந்திருந்தா உன்னை போல எத்தனை பொம்நாட்டிகளோட மானம் பறிபோயிருக்கும்? ஹம்சனின் முகம் கோபத்தில் ஜொலித்தது. மாதவி தம்பியின் பக்கத்தில் ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்து அவன் கைகளை பற்றி கொண்டு, நீ சொல்கிறதெல்லாம் நேக்கும் தெரியறது ஹம்சா. இப்போ எதுக்காக என்னண்ட இத்தனை வாதம் செய்யற? அதுதான் புரியலை என்று குழப்பமாக பார்த்தாள். நான் வாதத்துக்காக சொல்லலை. இவ்வளவு உயர்ந்த மனுஷனை ஒரு பொய்யை சொல்லிட்டு போய் பார்க்கணுமா? அம்மாட்ட நீயே உண்மையை சொல்லி எதிர்வாதம் செஞ்சு புரிய வச்சுட்டு போகக்கூடாதான்னு கேட்குறேங்க்கா என்று தெளிவாக சொன்னான். மாதவி சட்டென்று நிமிர்ந்து பார்த்தாள். ஆமாம், எனக்கு உயிரையும் வாழ்க்கையையும் திருப்பி கொடுத்த தெய்வத்தை பார்க்க நான் ஏன் பொய் சொல்லிட்டு போகணும்? யோசித்து பார்த்தாள். ஆனாலும் சில தடைகள் இருக்கத்தானே செய்கிறது. ஹம்சா, நான் பொய் சொல்கிறதுக்கு காரணம் உண்டு. குடும்பம்னா சில கட்டுப்பாடுகளுக்கு நாம் வணங்கித்தான் போகணும். கேட்டியோ? கட்டுப்பாடுகள் இருக்கும்போது உண்மை பேசி உதறித்தள்ளவும் என்னால் முடியும். இப்போ நான் போய் சொல்லிட்டு போகிறது தான் நல்லதுடா அம்பி. மூத்தவளாக இருந்துண்டு நான் இதை செய்தாத்தான் வீட்டில் இருந்துட்டுருக்கிற மற்றவாளுக்கு நிம்மதி. நீ கடைக்குட்டியாக இருந்து படிக்கிற வேலையை மட்டும் பாருடா என்று தன் நடுநிலையை நாசூக்காக எடுத்து சொன்னாள். அக்காவை பெருமையுடன் நோக்கிய ஹம்சன், அதனால் தாங்க உன் மேலே இவ்வளவு அக்கறையும் பாசமும் வருது என்று நெகிழ்ச்சியுடன் கூறினான். சரி, நீ படி, நான் போய் அவரை பார்த்துட்டு வரேன் என்று கூறிவிட்டு வாசலில் இறங்கியவளை மீண்டும் ஹம்சனின் குரல் நிறுத்தியது. உன்னை பொய் சொல்ல வச்ச அந்த சத்தியசந்தனை நானும் விசாரித்ததா சொல்லிடுக்கா என்றான். நின்று திரும்பியவள் வியப்பில் விழிவிரித்து, அவர் பேர் நோக்குப்பிடிடா தெரியும் என்று கேட்டாள். இப்பொழுது அவளை விட பெரிதாக விழிவிரித்த ஹம்சன், ஆஹா, ஐயாவோட ஒரிஜினல் பேரே அதுதானா? நான் காரண பேரை தானே சொன்னேன் என்று ஆச்சரியமாக கூறினான். சட்டென்று வாய்ப்பொத்தி தங்க காசுகளை குலுக்கி தரையில் கொட்டியது போல ஒரு சிரிப்பை உதிர்த்துவிட்டு, அவரோட பெயரே சத்தியமூர்த்தி தானா? அவா அம்மா சரியான பெயர் தான் வச்சிருக்கா என்று கூறிவிட்டு கிளம்பினான். பஸ் பிடித்து பெரியார் பேருந்து நிலையம் வந்து ஆரப்பாளையம் பஸ்ஸில் ஏறி அமர்ந்த மாதவி தன்னிச்சையாக தனது உடைகளையும் கூந்தலையும் கவனமாக சரி செய்து கொண்டாள். இன்று சத்தியனின் வரவேற்பு எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் சிறை வளாகத்தில் வரிசையில் நின்றாள். வரிசை நகர்ந்து மனுக்கள் பெறப்பட்டு பரிசீலனைக்கு பிறகு அனைவரும் அவரவர் பார்க்க வேண்டிய நபர்களுக்காக காத்திருந்தனர். மாதவியும் சத்தியனுக்காக காத்திருந்தாள். ஆனால் அவன் வரவில்லை. சிறை காவலர் ஒருவர் வந்து
அவளுடைய மனுவை கையில் பிடித்து கொண்டு, யாருமா மாதவி? அக்யூஸ்டு சத்தியமூர்த்தியை பார்க்க வந்தவங்க யாருமா என்று உரக்க குரல் கொடுத்தார். மாதவி வேகமாக முன்வந்து, சார், நான் தான் சார் மாதவி என்றாள். ஏம்மா, சத்தியமூர்த்தி உன்னை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டா, நீங்கள் வெளியே போகலாமா என்று காவலர் கூறிய மறு வினாடி அது பொது இடம் என்றும் பாராமல் மாதவிக்கு கண்ணீர் வெடித்தது. இன்னும் என்ன நம்பலையா என்று வாய்விட்டு கேட்டவள் கண்ணீர் வெளியே வராமல் அவசரமாக அடக்கி கொண்டு கர்ச்சீப்பால் வாயை பொத்தி கொண்டாள். அப்போது சற்று தள்ளி நின்று தனது தம்பியுடன் பேசிக்கொண்டிருந்த ஆறுமுகம் மாதவியை கவனித்துவிட்டு, கொஞ்சம் இருடா தம்பி, இதோ வரேன் என்று தனது தம்பியிடம் சொல்லிவிட்டு மாதவியின் அருகில் வந்து, நீங்கள் கொஞ்ச நேரம் இருங்க, நான் போய் சத்தியனை கூட்டிகிட்டு வர்றேன் என்று கூறிவிட்டு அவசரமாக சிறை கூடத்திற்குள் ஓடினார். சத்தியனை பார்க்காமல் போகக்கூடாது என்ற முடிவுடன் மாதவியும் காத்திருந்தாள். சிறை தொழில் கூடத்தில் இருந்த சத்தியனிடம் வந்த ஆறுமுகம், இந்த பார் சத்யா, நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. பாவம், அந்த பொண்ணு அழுதுகிட்டு நிற்குது. வா, வந்து 2 வார்த்தையாவது பேசி அனுப்பு சத்யா என்று கெஞ்சலாக கூறினார். அவரை ஏறிட்ட சத்தியன், ஆமாம், அவள் அழுதா மட்டும் நடந்ததெல்லாம் மாறிடுமா என்ன, போகச் சொல்லுனே என்றான் அலட்சியமாக. அதையே தான் நானும் சொல்கிறேன். அந்த பொண்ணு அழுதாலும் அழாமல் போனாலும் நடந்தது எதுவும் மாறப்போகிறதில்லை. கிட்டத்தட்ட 8 வருஷம் போயிடுச்சு. அடுத்த வருஷம் வழியே போக போகிறேன். இந்த சமயத்தில் அந்த பொண்ணை இவ்வளவு அழவிடணுமா? இன்னமும் வஞ்சம் வேணா சத்யா என்று பொறுமையாக எடுத்துரைத்தார். சத்தியன் அமைதியாக தலை கவிழ்ந்து அமர்ந்திருந்தான். எனக்கு மட்டும் அவள் அழுதா பிடிக்குதா என்ன என்ற சத்தியனது மெல்லிய முனங்கள் ஆறுமுகத்தின் காதில் விழவில்லை. ஆனால் சத்தியனின் மௌனம் அவருக்கு சாதகமாக அமைய குனிந்து சத்தியனின் தோளை பற்றி தூக்கி, வாயா, பொட்டப்பிள்ளை கிட்ட போய் வீம்பு பண்ணிக்கிட்டு என்றபடி அவனை அழைத்து கொண்டு பார்வையாளர்களை சந்திக்கும் இடத்திற்கு வந்தார். சத்தியன் நிமிர்ந்து மாதவியை தேடினான். அவன் பார்ப்பதற்கு முன்பே அவள் அவனை கண்டுவிட்டு எதிரில் வந்து நின்றாள். சத்தியனின் விழிகள் அவசர அவசரமாய் அவளை ஆராய்ந்து தனக்குள் பதிவு செய்து கொண்டது. பிஸ்தா பச்சையில் காட்டன் புடவையும் புடவையிலிருந்து சிவப்பு நிற பூக்களுக்கு மேட்சாக ரவிக்கையும் அணிந்திருந்தாள். ரவிக்கையின் கழுத்து பகுதிக்கும் 2 கைகளின் முடிவிலும் பிஸ்தா நிற துணியில் பைப்பிங் போல தைக்கப்பட்டிருந்தது. கையில் பிஸ்தா நிறத்தில் மெட்டல் வளையல்கள் 2ம் அதன் நடுவே சிவப்பு நிற கண்ணாடி வளையல்களும் இருந்தது. இடது கையில் அதே டைட்டன் வாட்ச், கழுத்தில் சிறு பெண்டன் வைத்த மெல்லிய செயின், காதுகளில் குட்டியாய் ஆடிய ஜிமிக்கிகள். சில பெண்களைப் போல ஃபேஷன் என்று கூறி மூக்கின் நுனியில் பொட்டு வைக்காமல் நடுநெற்றியில் புருவங்களுக்கு மத்தியில் பொட்டு வைத்திருந்தாள். கோபமோ கண்ணீரோ, மூக்கின் நுனியும் கன்னங்கள் 2ம் ரூஜ் தடவியது போல சிவந்து போயிருந்தது. அடர்ந்த இமை மயிர்கள் கண்ணீர் ஈரத்தால் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டிருந்தது. அடிக்கடி கர்ச்சீப்பால் கண்களை ஒற்றி கொண்டிருந்தாள். சே, ரொம்ப அழ வச்சிட்டுமோ என்று வருத்தத்துடன், என்ன பேசணும் என்று கேட்டான் சத்தியன். அவனது முறுக்கிய மீசையின் மீது பார்வையை பதித்திருந்த மாதவி சத்தியனின் கேள்வியால் சட்டென்று திகைத்து பிறகு தலை குனிந்து, நான் என்ன பேசுறது? அன்னைக்கு பேசினதே தான் இப்போவும் சொல்ல போகிறேன். அந்த ஆள் செத்திருப்பான்னு எனக்கு தெரியாது. நீங்களும் தப்பிச்சு போயிருப்பேன்னு நினச்சேன். இது போலெல்லாம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ப்ளீஸ் என்னை நம்புங்கோ என்றவள் தற்செயலாக எந்த திட்டமிடலும் இன்றி கம்பிகளை பற்றி இருந்த சத்தியனின் விரல்களின் மீது தனது விரல்களை வைத்தாள். சற்றென்று திடுக்கிடலுடன் நிமிர்ந்த சத்தியன் தன் விரல்களை தொட்டு கொண்டிருந்த மாதவியின் வெண்டை பிஞ்சு விரல்களைத்தான் பார்த்தான். எவ்வளவு அழகான விரல்கள்! இலவம் பஞ்சால் செய்து சந்தனத்தில் முக்கி எடுத்தது போன்ற மிருதுவான விரல்கள். அவனுக்கு என்ன பேசுவது என்று புரியவில்லை. மூச்சு விட்டால் கூட தனது விரல்கள் அசைந்து அவள் சுதாரித்து தனது கையை எடுத்து விடுவாளோ என்று பயந்தவன் போல தம் பிடித்து நின்றிருந்தான். மாதவி தன்னிலை உணர்ந்து, சாரி, கவனிக்கல என்றபடி தனது கையை எடுத்துக்கொள்ளவும் அவனுக்கு ஐயோ என்றிருந்தது. 4 நாள் முன்னாடி உங்கள் ஆத்துக்கு போயிருந்தேன். உங்கள் அம்மா நல்லா பேசினா. என் நிலைமையை எடுத்து சொன்னதும் என்னை புரிஞ்சுண்டு அன்பாக நடந்துக்கிட்டான். ஆனால் நீங்கள் தான் என்னை இன்னும் நம்ப மாட்டேங்கிறேன் என்று செல்ல குரலில் குற்றம் சாட்டுவது போல மாதவி பேச, அவள் பேச பேச சத்தியன் உள்ளுக்குள் உருகுவது போல உணர்ந்தான். என்னது, எங்கள் வீட்டுக்கு போனியா? எங்கள் அம்மா உன்னை சும்மாவா விட்டுச்சு என ஆச்சரியமாக கேட்டான். நானும் தேடி போகிறச்ச அவள் அடித்தா கூட வாங்கிக்கணும். நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கு காரணம் நான் தான்னா. பெத்தவா மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு பயந்துட்டே தான் போனேன். முதல்ல கொஞ்சம் கோபமாக தான் பேசினா, அப்புறம் நான் எல்லாத்தையும் சொன்னதும் புரிஞ்சுண்டா. இப்படி ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாற்ற என் மகன் கொலை செஞ்சதை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறதா சொன்னான். அவள் கையாலேயே சமைச்சு எனக்கு சாப்பாடு போட்டான் தெரியுமோ என்று உற்சாகமாக கேட்டாள். அட, எங்கள் அம்மாவையும் கவுத்துட்டியா என்று மனதுக்குள் நினைத்தாலும், ஓ அப்படியா என்று மட்டும் கேட்டான். ஆமாம், முருங்கைக்காய் சாம்பார், ரசம், பொரியல் எல்லாம் பிரமாதமாக இருந்தது. இனி அடிக்கடி போக போகிறேன் என்று சிறு பிள்ளை போல பேசினான். எதுக்கு?
ஓசி சொத்துக்கா என்றான் நக்கலாக. அவனது நக்களை பொருட்படுத்தாத மாதவி அவனை சந்தோஷமாக பார்த்து, ஏன் ஓசியில் சாப்பிட்ணும்? நானும் அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன் என்று சொல்லவும் சத்தியன் தனது வார்த்தைக்காக மனதுக்குள் வருந்தினான். காவலர் முதல் விசிலை ஊதி நேரமாகிவிட்டதை எச்சரிக்கை செய்ய, என்ன இதை சொல்லத்தான் வந்தியா என்று கேட்டான். அவ்வளவு நேரம் படபடவென்று பேசிய மாதவி சட்டென்று குரல் தனித்து, இல்லை, ஒரு விஷயம் கேட்கணும்னு வந்தேன் என்றாள். புடவை முந்தானியின் நுனியை சுருட்டி முடிச்சு போட்டு மீண்டும் அவிழ்த்து அவள் விரல்கள் அப்படி விளையாடி கொண்டிருக்க சத்தியன் தனது கவனத்தை அதிலேயே வைத்து, கேளு என்று மட்டும் சொன்னான். அன்னைக்கு காப்பாற்ற வந்தப்போ நீங்களான்னு கேட்டீங்களே, அப்போ என்னை உங்களுக்கு முன்னமே தெரியுமோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் பாடுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், முன்னாடியே என்னை தெரியும்னு உங்கள் அப்பா சொல்லிட்டார். அதனால் அதை பற்றி கேட்கல என்று கூறிவிட்டு நிறுத்தவும், குரல் கூட இசையாக ஒலிக்குமா என்ற கேள்வியுடன் அவள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தவன், வேற என்ன என்று கேட்டான். நான் பாடினா பிடிக்கும்னு தெரிஞ்செடுத்து, ஆனால் எந்த பாட்டு பிடிக்கும்னு தெரியணுமே, அதுதான் வந்தேன். மாதவியின் குரல் ரொம்பவே மெல்லியதாக கிசுகிசுவென்று ஒலிக்க சத்தியன் மனதுக்குள் பதிவு செய்து கொண்டான். அவள் கேட்டதுக்கு அவ்வளவு சீக்கிரம் பதில் சொல்ல விருப்பமின்றி தயங்கியவன், அது இருக்கட்டும், நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நீ பாடுறதுலேயே எந்த பாட்டை நீ விரும்பி பாடுவ என பதில் கேள்வி கேட்டான். மாதவி அவனை நிமிர்ந்து பார்த்து லேசாய் சிறு மின்னல் கீற்றாய் புன்னகைத்து, சில சுவாமி கீர்த்தனைகள் பாட பிடிக்கும். சினிமா பாட்டுன்னா ஜானி படத்தில் வர்ற பாடல் காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே, அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். எல்லா கச்சேரியிலையும் தவறாமல் பாடுவேன் என்று சொல்லி முடித்தாள். சத்தியன் மொத்தமாக கொட்டி சிதறிய சில்லறையாக சிதறி போனான். பொடி பொடியாய் நொறுங்கி உதிர்ந்து காற்றில் கரைந்து விட்டதைப் போல உணர்ந்தான். இப்படி ஒரு ரசனை ஒற்றுமையை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. உணர்ச்சி வேகத்தில் கண்கள் கூட லேசாக கலங்கிவிட்டது. சத்தியனின் முகத்தை பார்த்து கொண்டிருந்த மாதவி, ஏன் உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்காதா என்று கவலையுடன் கேட்கவும் மறுப்பது போல தலையை மட்டும் அசைத்தான். மாதவி சட்டென்று பரவசமாக, அப்போ பிடிக்குமா, இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்குமா என்று உற்சாகமாக பேசினாள். ஆமாம் என்பது போல சத்தியன் தலையசைத்ததும் அவளுக்கு சந்தோஷத்தில் கண்ணீர் வந்தது. நான் இப்போ 2 வரி பாடி காட்டவா என்று அவள் கேட்ட அதே நேரம் காவலர் வந்து நேரமாகிவிட்டதாக கூறவும் இருவர் முகத்திலுமே ஏமாற்று. நான் அடுத்த முறை வரைச்ச பாடுறேன் என்றவள், என் பெயர் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாள். இப்போத்தான் நீ கொடுத்த மனுவில் பார்த்தேன் என்றான் சத்தியன். ஓ சரி என்று பிரிய வேண்டிய தவிப்புடன் நின்றிருந்தவள், என் தம்பி ஹம்சவரதன், அவன் உங்களை விசாரிச்சதா சொல்ல சொன்னான் என்றதும் சத்தியன் வியப்புடன் பார்த்து ஒப்புதலாய் தலையசைத்தான். அப்போது சிறை காவலர் வந்து சத்தியனை அழைத்துச் செல்ல அவன் உருவம் மறையும் மட்டும் பார்த்த மாதவிக்கு விழிகள் குளமானது. ஏமாற்றத்தை தாங்க முடியாது வேதனையுடன் கிளம்பினாள். அத்தியாயம் 8. சத்தியனை பார்த்துவிட்டு வந்த மாதவிக்கு இருவரின் ரசனையும் ஒத்துப்போனதில் ஏற்பட்ட சந்தோஷமே மிச்சமாக இருந்தது. அந்த பாடலை வைத்தே சத்தியனின் மென்மையான மனதையும் புரிந்து கொள்ள முடிந்தது. நேராக மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று அம்மனையும் சுவாமியையும் தரிசனம் செய்துவிட்டு கொளுத்தும் வெயிலில் குளத்து படிகளில் அமர்ந்து கோபுரத்து மாடப்புறாக்களை பார்த்தாள். இதேபோல் சத்தியனும் சுதந்திரமாக வெளியே வரும் நாளுக்காக காத்திருக்க வேண்டியதை எண்ணியதும் மனதுக்குள் செல்லென்ற உணர்வு ஊடுருவியது. வீட்டுக்கு செல்ல பேருந்தில் ஏறியவள் ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வில் சிக்கி தவித்தாள். பார்க்கும் அனைத்தையும் ரசிக்கும் சந்தோஷம். பேருந்தில் இவளை பார்த்து சிரித்த குழந்தையை வாங்கி மடியில் வைத்து கொண்டு கொஞ்சினாள். பள்ளியிலிருந்து களைப்புடன் திரும்பிய பிள்ளைகளின் புத்தக சுமையை வாங்கி மடியில் வைத்து கொண்டாள். இருக்கையில் இல்லாது நின்ற முதியவளுக்கு எழுந்து இடம் கொடுத்தாள். பேருந்தை விட்டு இறங்கிச் செல்லும்போது எதிர்பட்ட பிச்சைக்காரனுக்கு புன்னகையுடன் 10 ரூபாய் கொடுத்தாள். நீ நல்லா இருக்கணும்மா என்று வாழ்த்தியவளிடம், சத்தியம் நல்லா இருக்கணும்னு சொல்லுங்கோ என்று கூறி அவன் சொன்ன பிறகுதான் அங்கிருந்து நகர்ந்தாள். வித்தியாசமாக பார்த்த மக்களுக்கு ஒரு புன்னகையை வீசிவிட்டு வீட்டுக்கு வந்தாள். விசாலம் சமையல் கட்டில் இருக்க தங்கைகள் இருவரும் கல்யாண கனவுகளோடு டிவியில் காதல் பாடல்கள் பார்த்து கொண்டிருந்தனர். காலேஜிலிருந்து வந்திருந்த ஹம்சன் மாதவியை பார்த்ததும் தனது புருவங்களை உயர்த்தி என்னவென்று கேட்டான். மாதவிக்கு புதிதாக வெட்கம் வந்து விழிகளை தாழ்த்தியது. பரிசில் இருந்த விபூதியை எடுத்து தம்பியின் நெற்றியில் வைத்துவிட்டு, கோயிலுக்கு போயிட்டு வரேண்டா என்றான். ஹம்சன் தனது அக்காவின் முக மலர்ச்சியை சிரிப்புடன் பார்த்துவிட்டு அறைக்குள் போய்விட்டான். காப்பியுடன் வந்த விசாலம், ஏண்டி மதியம் சாப்பிடக்கூட வராமல் எங்கடி போனேன் என்றாள். இல்லைம்மா, அப்படியே கோயிலுக்கு போயிட்டேன். அம்மா நேக்கு காஃபி வேண்டாம், கைகால் அலம்பிண்டு வரேன், சாதம் எடுத்து வையுங்கோ, பசிக்கிறது என்று வீட்டு புழக்கடை பக்கம் போனாள்.
கைகால் கழுவி விட்டு வந்து சாப்பிட அமர்ந்த மாதவிக்கு தட்டு வைத்து உணவு பரிமாறிய விதம். மகேஷ் ஃபோன் பண்ணினார். நாளைக்கு கச்சேரி இருக்கான், நீ ஒத்துழைக்கு வரலையேன்னு கேட்டார் என்றாள். ஆமாம்மா, மறந்துட்டேன். சாப்பிட்டு ஹம்சன் கூட போயிட்டு வந்துடுறேன் என்று வேக வேகமாக சாப்பிட்டாள். ஹம்சனும் மாதவியும் பைக்கில் சென்று மகேஷின் ஆஃபீஸில் இறங்கினர். அக்கா, நீ போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுரு, நான் இங்கே ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன் என்று ஹம்சன் கிளம்பிவிட மாதவி மட்டும் மகேஷின் ஆஃபீஸுக்குள் சென்றாள். மகேஷும் மற்றவர்களும் அமர்ந்து உற்சாகமாக பேசிக் கொண்டிருந்தனர். மாதவியை பார்த்ததும் அதே உற்சாகத்தோடு, வா வா மாதவி, உன்னை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் என்றான் மகேஷ். அவர்களின் உற்சாகம் தொற்றிக்கொள்ள, என்னை பற்றி பேசினேளா, என்ன விஷயம் மகேஷ் அண்ணா என்று கேட்டாள். மகேஷ் முகம் முழுவதும் பொங்கி வழிந்த சந்தோஷத்துடன், உன்னோட நீண்ட நாள் கனவு படிக்கப் போகுது மாதவி. போன கச்சேரியில் உன் குரலை கேட்ட சினிமா சம்பந்தப்பட்ட ஒருத்தர் உனக்கு சினிமாவில் பாடுறதுக்கு வாய்ப்பு தரதா சொல்லி இப்போ தான் கால் பண்ணார் என்றான். மாதவிக்கு சந்தோஷம்தான். சினிமாவில் பாட வேண்டும் என்பது அவளது 9 வருட கனவு. அது இன்று நிறைவேறுவது என்றால் சந்தோஷம்தான். ஆனால் மாதவி அமைதியாக இருக்க, என்ன மாதவி, உங்ககிட்ட சந்தோஷமே இல்லை என குழப்பத்தோடு கேட்டான் மகேஷ். நிமிர்ந்து அவனை நேரடியாக பார்த்த மாதவி, இல்லைண்ணா, எனக்கு இதுவே போதும்னு தோன்றுறது. தங்கைகளுக்கு மேரேஜ் முடிஞ்சிடும், ஹம்சனும் இந்த இயரோட படிப்பு முடிச்சிடுவான். அதுக்கு பின்னே எனக்கு வேறு எதுவும் தேவைகள் இல்லை. அதனால் சினிமா வரைக்கும் போகணுமான்னு யோசிக்கிறேன் என்று சொல்லி முடித்தவுடன் மகேஷ் திகைப்புடன் சேரிலிருந்து எழுந்தே விட்டான். மாதவி, உங்ககிட்ட இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, வருத்தத்துடன் ஒலித்தது அவன் குரல். மாதவி மௌனமாக எழுந்து கொண்டாள். சற்று நேரம் தலைகுனிந்து நின்றிருந்து விட்டு, நாளைக்கு கச்சேரி எங்க என்று கேட்டாள். கச்சேரி நடக்கும் இடத்தை சொன்ன மகேஷ், நீ சினிமாவில் பாடுறது உனக்கு மட்டுமில்லை, எனக்கும் அதுதான் லட்சியம், கனவு, எல்லாமே. ப்ளீஸ் மறுக்காத மாதவி என்று கெஞ்சுதலாக கேட்டான். இல்லை, இஷ்டமில்லைன்னா விடுங்கோ என்ற மாதவி வாசலை நோக்கி செல்லவும் ஹம்சன் வரவும் சரியாக இருந்தது. வழியில் மாதவி எதுவும் பேசவில்லை. இருவரும் வீடு வருவதற்குள் மகேஷ் கூறிய செய்தி ஃபோன் மூலம் அவர்களுக்கு முன்பே வந்துவிட்டு இருந்தது. வீட்டுக்குள் நுழைந்ததுமே எதிர்பட்ட விசாலம், நோக்கு என்னடி பைத்தியமாக பிடிச்சிருக்கு, வர்ற சீதேவியை யாராவது வேணாம்னு சொல்லுவாளா? சினிமாவில் சான்ஸ் கிடைக்கணும்னு எத்தனை நாள் கனவு கண்டிருப்பேன், ஏண்டி இப்போ மறுத்துட்டு வந்த என்று சாரமாரியாக கேள்விகள் கேட்கவும் தான் ஹம்சனுக்கு அக்கா மௌனமாக வந்ததின் அர்த்தம் விளங்கியது. அமைதியாக அக்காவின் முகத்தை பார்த்தான். அதற்குள் வெங்கடேசனும் விசாலத்தின் துணைக்கு வந்து, பகவான் தேடி வந்து கொடுத்ததை யாராவது வேணாம்னு சொல்லுவாளோ? எத்தனை நாள் சினிமாவில் பாட சான்ஸ் தேடினோம், இப்போ அதுவே நம்ம வீடு தேடி வந்திருக்கு. நீ சரின்னு சம்மதம் சொல்லு குழந்தை, இன்னும் கொஞ்சம் பணம் சேர்ந்து வந்தா நம்ம ஆத்து நல்லது கெட்டதுக்கு உதவும் என்று மகளிடம் அன்பாக சொல்லி தனது வருங்கால தேவையை உணர்த்த முயன்றார். மாதவி வெடுக்கென்று நிமிர்ந்தாள். இப்போ வர்ற வருமானமே போராதா? திலோவும் சுந்தரியும் மேரேஜ் ஆகி போயிட்டாள்னா அடுத்தது ஹம்சனுக்கும் படிப்பு முடியறது. அவனும் ஏதாவது ஜாப்பில் சேர்ந்துட்டா ஆத்து காரியமெல்லாம் க்ஷேமமாக நடக்கும். அதனால தான் வேணாம்னு சொல்லிட்டேன் என்றவள் தனது அறைக்கதவை திறந்தபடி, விருப்பமில்லாததை செய்ய சொல்லி வற்புறுத்தாதே என்று விட்டு உள்ளே போனாள். உடை மாற்றிக்கொண்டு படுத்தவளுக்கு மகேஷ் மீது கோபமே வந்தது. தனக்கு பிடிக்கவில்லை என்று கூறியும் அவன் வீட்டுக்கு ஃபோன் செய்து பேசியது எரிச்சலாக வந்தது. அறைக்குள் வந்த ஹம்சன், அக்கா, உனக்கு பிடிக்காததை யாரும் வற்புறுத்த மாட்டான், நீ ஒரி பண்ணிக்காமல் நிம்மதியாயிரு, இதை பற்றி யாரும் பேசாமல் நான் பார்த்துக்கிறேன் என்றான் ஆறுதலாக. மாதவி எதுவும் பேசவில்லை. நன்றியோடு புன்னகைத்து விட்டு திரும்பி படுத்து கொண்டாள். ஹம்சன் பெட்ஷீட் எடுத்து அக்காவின் மீது போர்த்திவிட்டு அறையிலிருந்து வெளியே வந்தான். கூடத்தில் சற்று நேரம் வரை சலசலவென்று பேச்சு சத்தம் அடங்க சற்று நேரம் பிடித்தது. மாதவி கண் இமைகளோடு காதுகளையும் மூடிக்கொண்டு படுத்து கொண்டாள். பெற்றோரின் சுயநலம் கொஞ்சம் கொஞ்சமாக புலப்பட ஆரம்பித்தது. அவர்களின் தேவைகள் விரிவடைந்து கொண்டே போவதற்காக தன்னை பணயம் வைக்க மாதவி தயாராயில்லை. அவளுக்கு இப்பொழுது இருக்கும் நிலையை விட முன்னேறி அடுத்த கட்டத்திற்கு போவதற்கு கொஞ்சமும் விருப்பமில்லை. சினிமாவில் பாடும் ஆசையை தடுப்பது எது என்று அவளுக்கு புரிந்தாலும் அதை அவளாலேயே ஒத்துக்கொள்ள முடியவில்லை. நேசம், அதற்குள்ளாக வருவது எவ்வளவு பலம் வாய்ந்தது என்று அவள் புரிந்து கொள்ள கால அவகாசம் தேவை என்று நினைத்தாள். பரிதாபத்தில் வந்ததா, பாசத்தில் வந்ததா, காப்பாற்றியவனுக்கு கடமையாக வந்ததா என தெரிந்து கொள்ள அவகாசம் தேவைதானே. மறுநாள் மாதவி கச்சேரிக்கு சென்றபோது மகேஷிடம் முகம் கொடுத்து கூட பேசவில்லை. கோபத்தின் ரேகைகள் முகத்தில் ஓட அப்படியே கச்சேரியை முடித்துவிட்டு வந்தாள். ஆனால் சத்யனுக்கு பிடித்த அந்த பாடலை மட்டும் அதிகமாகவே உருகி போய் அவள் பாட கூட்டம் மொத்தமும் இமைக்க மறந்து ரசித்தது. உண்மையாகவே அன்று காற்றில் அவள் கீதம் காணாத ஒன்றைத்தான் தேடியது. அடுத்த 4 நாட்கள் கச்சேரியும் கல்யாண வேலையும் இறுக்கி பிடிக்க 5வது நாள் அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு சத்யனின் வீட்டிற்கு கிளம்பிவிட்டாள்.
பேருந்தில் சென்று வண்டியூரில் இறங்கி மாரியின் வீட்டுக்கு சென்ற மாதவியின் மனதில் உரிமையுள்ள இடத்திற்கு செல்லும் சந்தோஷமும் வேகமும் இருந்தது. கடை வாசலில் நின்றவளை உள்ளே அழைக்கக்கூட முடியாத அளவுக்கு கூட்டம் நிறைந்திருந்தது. பாதி பேர் உள்ளே சாப்பிட்டு கொண்டிருக்க பாதி பேர் இடமில்லாமல் வெளியே நின்றிருந்தனர். பழனி கொஞ்சம் வழி ஒதுக்கி வந்து மாதவியை அழைத்து போனார். மாரி புன்னகையுடன் தலையசைத்து, வீட்டுக்குள்ளே போய் உட்காரு தாயி என்றாள். வீட்டுக்குள் சென்று அமர்ந்தாள் மாதவி. எல்லோரும் பரபரப்புடன் வேலை செய்து கொண்டிருக்க தான் மட்டும் சும்மா அமர்ந்திருப்பது ஒரு மாதிரியாக இருந்தது. எழுந்து வீட்டை சுற்றி பார்த்தவளுக்கு ஒரு அலமாரியில் இருந்த புகைப்படங்கள் கண்ணில் பட்டது. அருகில் சென்று எடுத்து பார்த்தாள். சத்தியன்தான் குழந்தையில் எடுத்த படம். கழுத்தில் செயின், காலில் கொலுசு எல்லாம் போட்டு வெறும் ஜட்டியுடன் கவிழ்ந்து படுத்து சிரித்து கொண்டிருந்தான். மாதவி கண்ணிமைக்காமல் அந்த படத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கற்பனைகள் எங்கோ சிறகடிக்க திரும்பி இழுத்து வருவது சிரமமாக இருந்தது. சத்தியனின் முகத்தை விரல்களால் வருடினாள். பிறகு ஏதோ தோன்று தனது பர்சிலிருந்து மொபைல் போனை எடுத்து படத்தை அவசரமாக படம் பிடித்து கொண்டாள். யாரோ வரும் சத்தம் கேட்டு படத்தை அதே இடத்தில் வைத்துவிட்டு திரும்பினாள். வேலை செய்யும் சாந்திதான். மாதவியை பார்த்து சம்பிரதாயமாக சிரித்துவிட்டு, சட்னி காலியாயிருச்சு, கரண்ட் வேற இல்லை, அதான் உரல்ல ஆட்ட சொல்லிச்சு மாரியக்கா என்றாள். மாதவிக்கு சட்டென்று ஒரு யோசனை தோன்ற, அக்கா தேங்காய் எடுத்து கொடுங்கோ, நான் அரைக்கிறேன், நீங்கள் போய் அங்கே சாப்பிட்ற வாழை கவனிங்கோ என்று சொல்லவும் சாந்தி தயக்கத்துடன் நின்றாள். ஐயோ பரவாயில்லை, எனக்கு கல்லூரல்ல அரைச்சு பழக்கம்தான், நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போங்கோ என்று வற்புறுத்தி கூறியதும் சாந்தி சட்னிக்கு தேவையானவற்றை எடுத்து கொடுத்து விட்டு போனாள். வீட்டின் மூலையில் இருந்த உரலை கழுவி விட்டு அரைக்க அமர்ந்தாள் மாதவி. பாதி அரைத்த போது பழனி பதட்டமாக வந்து, என்னம்மா நீ போய் அரைக்கிற, அங்கே மாறி திட்டுது பாரு என்று அன்பாக கடிந்து கொண்டார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கோ, நான் அரைச்சதும் கூப்பிடுறேன் என்று மாதவி பதிலுக்கு அன்பாக அதட்டினாள். சரியாக 10 மணிக்கு காலை உணவின் பரபரப்பு அடங்கவும் முந்தானையால் வேர்வையை துடைத்தபடி மாறி உள்ளே நுழைந்தாள். பாத்ரூம் போய் முகம் கழுவி வந்தவள் பூஜை மாடத்தில் இருந்த விபூதியை அள்ளி நெற்றியில் பட்டையாக போட்டுக்கொண்டு மாதவியின் அருகில் வந்து அமர்ந்தாள். வந்தவளை கவனிக்க கூட முடியல தாயி என்று மன்னிப்பு கோரும் குரலில் கூறியதும் மாதவி மாரியின் கையை பற்றி, என்னதிது, நான் என்ன வெளி மனுஷாளா என்று அதட்டலாக கூறவும் மாரி லேசாக புன்னகைத்தாள். பழனி சூடாக தோசை எடுத்து வர சாந்தி சட்னி சாம்பாருடன் வந்து மாரிக்கும் மாதவிக்கும் பரிமாறினாள். இருவரும் சாப்பிடவும் பழனி யோசனையுடன் இருப்பதை பார்த்த மாதவி, என்ன அங்கிள், எதை யோசனையாக இருக்கீங்க போல இருக்கே என்று கேட்டாள். இல்லைம்மா, நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாகுது, சமாளிக்க முடியல, அதான் என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்றார். ஆமாம் அங்கிள், நானும் கவனித்தேன், எனக்கு ஒரு யோசனை தோன்றுறது, நீங்கள் தங்கறதுக்கு வேற வீடு பார்த்துண்டு இந்த வீட்டையும் சேர்த்து ஹோட்டலாக மாற்றிட்டா இடம் ரொம்ப தாராளமாக கிடைக்குமே என்று மாதவி யோசனை சொல்லவும் மாறி விரக்தியாக புன்னகைத்து, நீ சொல்கிறது நல்ல யோசனை தான், ஆனால் இந்த இடமே இன்னும் கொஞ்ச நாளைக்குத்தான் நாம் இருக்க முடியும். இடத்துக்காரர் மக கல்யாணத்துக்கு இந்த இடத்த விற்க போகிறாராம், 4 மாதம் டைம் கொடுத்துருக்காரு என்று கவலையுடன் சொன்னாள். அதிர்ந்து போன மாதவி, ஐயோ அப்போ கடை வைக்க என்ன செய்கிறது ஆண்டி என்று அக்கறையுடன் கேட்டாள். இதே ஏரியாவில் வேற இடம் தேடிக்கிட்டு தாம்மா இருக்கேன், இது போல் மெயினான இடத்துல தண்ணி வசதியோடு எந்த இடமும் எனக்கு கிடைக்கல, என்ன செய்யறதுன்னு புரியலை என்று கவலைப்பட்டார் பழனி. சற்று நேரம் அங்கே இயலாமையுடன் கூடிய அமைதி நிலவியது. மாரிதான் மீண்டும் பேச்சை துவக்கி வைத்தாள். சத்தியம் வர வரைக்கும் கொஞ்சம் பணம் சேர்க்கலான்னு பார்த்தோம், ஏன்னா ஜெயிலுக்கு போனவன் அவனுக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருந்தா ஏதாவது சொந்த தொழில் செய்து பிழைச்சிக்குவான்னு தான் பார்த்தேன் என ஆதங்கத்துடன் சொல்லவும் மாதவி நெஞ்சை அடைத்த துயரத்தோடு மாரியை நிமிர்ந்து பார்த்தாள். இவர்கள் சொல்லுவதும் உண்மைதான், சத்தியன் வந்து வேலை தேடுவதை விட சொந்தமாக ஏதாவது தொழில் செய்யலாம். கவலையுடன் யோசித்த மாதவிக்கு சட்டென்று ஒரு யோசனை மின்னலாய் ஓடி மறைய பழனியை ஏறிட்டு, அங்கிள், இந்த இடத்துக்காரர் எவ்வளவு விலை பேசுகிறார் என்று கேட்டாள். அவளை குழப்பத்துடன் ஏறிட்ட பழனி, கட்டிடத்துக்கு அவ்வளவா மதிப்பில்லை, இடத்துக்குத்தான் 20 லட்சம் பேசியிருக்கிறதா சொன்னாருமா என்றார். மாரியிடம் திரும்பிய மான்சி, இந்த 8 வருஷமா அவருக்காக நீங்கள் சேர்த்து வச்ச பணம் எவ்வளவு இருக்கா ஆண்டி என்று கேட்டாள். அது எனக்கு எப்படிமா தெரியும், இதோ இதுதான் பேங்க்ல போய் பணம் கட்டிட்டு வரும் என்று பழனியை கை காட்டினாள் மாரி. பழனி எழுந்து போய் சாமி மடத்திலிருந்து பேங்க் பாஸ்புக்கை எடுத்து வந்து மாதவியிடம் கொடுத்தார். பாஸ்புக்கை பிரித்து பார்த்த மாதவி திகைத்து போனாள். இந்த இருவரின் உழைப்பும் சேர்ந்து மாதத்திற்கு கிட்டத்தட்ட 12,000 ரூபாய் வரை அங்கியில் செலுத்தப்பட்டு தற்போது இருப்பாக 12 லட்சத்து சொச்சம் இருந்தது. மாதவியின் கண்கள் கலங்கிவிட்டது.
நாள் முழுக்க நெருப்பின் எதிரே அமர்ந்து வெந்து வெந்து சம்பாதித்த பணமல்லவா இவ்வளவும்? பாஸ்புக்கை கண்களில் ஒற்றிக்கொண்டாள். அவள் மனது புரிந்தார் போல மாதவியின் கையை பிடித்த மாறி, எங்களுக்கு அவனை விட்டா யார் தாயி இருக்கா? கடையில் வியாபாரம் போக மீந்ததை சாப்பிட்டுக்குவோம். வருஷத்துக்கு ஆளுக்கு 2 செட் துணி, அவ்வளவுதான் எங்கள் செலவு. நெதமும் கடை செலவு, வாடகை, கரண்ட்டு பில்லு, வேலை செய்கிறவங்க சம்பளம் எல்லாம் போக 500லேருந்து 800 வரை மிச்சம் வரும். அதை அப்படியே பேங்க்கில் கட்டிடும். நான் 100 ரூபாய் எடுத்தால் கூட சண்டை போடும். மகனுக்கு அம்புட்டு அக்கறையாக பணம் சேர்க்குது என்று மாறி சொல்ல சொல்ல மாதவியின் விழிகளில் முட்டிக்கொண்டிருந்த கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. தன் குடும்பத்துக்கும் இவர்களுக்கும் தான் எவ்வளவு வித்தியாசம்! கட்டுப்படுத்த முடியாமல் குலுங்கியவளை தன் தோளோடு அணைத்த மாறி, அழாத தாயி, வெளியே வந்து என் புள்ள நல்லா இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என்றாள். தன்னை நிதானப்படுத்தி கொண்ட மாதவி நிமிர்ந்து அமர்ந்து, அங்கிள், ஆண்டி, நம்மக்கிட்டேயே 10 லட்சம் வரை பணம் இருக்கு. இன்னும் தேவைப்படுறது 10 லட்சம்தான். அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணினா நாமளே இந்த இடத்தை வாங்கிடலாமே என்று கூறினாள். மாரியும் பழனியும் அவளை குழப்பத்துடன் பார்த்தனர். அவ்வளவு பணத்துக்கு நாம் எங்கம்மா போகிறது என்று கேட்டார் பழனி. அங்கிள், இந்த இடத்த வாங்குறதா சொல்லி பத்திரத்தை பேங்க்கில் அடமானமாக வச்சு 5 அல்லது 6 லட்சம் வரை லோன் கேட்கலாம். அப்புறம் பேங்க்கில் இருக்கிறதுல 10 லட்சம் எடுக்கலாம். மீதியை ரிஜிஸ்டர் செலவுக்கு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு தேவைப்படுறது 4 அல்லது 5 லட்சம் தான். அதை ரெடி பண்ணிட்டா இந்த இடத்த நாம் வாங்கிடலாம் அங்கிள். மாதவி உற்சாகத்துடன் சொல்லவும் குழப்பம் இருந்தாலும் அவளது உற்சாகத்திற்கு ஈடு கொடுக்கும் வகையில் இருவரும் புன்னகைத்தனர். முடியுமா தாயி என மாறி கேட்கவும், ஏன் ஆண்டி முடியாது? உங்கள் மகன் சொந்தமாக தொழில் செய்யத்தானே பணம் சேர்க்கிறேள். இந்த இடத்தையே வாங்கி கடையை நல்லா பெருசாக்கிட்டு அவர் வந்ததும் சொந்த இடத்துல சொந்த தொழிலா ஹோட்டல் பிசினஸே பண்ணட்டுமே. அவர் முதலாளியா கேஷில் உட்காரட்டுமே. மாதவி கூறியதும் பெற்றவர்களின் முகத்தில் நம்பிக்கையின் வெளிச்சம் தோன்றியது. பழனி யோசனையுடன் சற்று நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு மாதவியை பார்த்து, என் சொந்த கிராமத்தில் என் வீடு கொஞ்சம் நிலம் இருக்குமா? நான் ஊர் பக்கம் போய் பல வருஷமானதால் இப்போ அதோட மதிப்பு என்ன இருக்கும்னு தெரியலை. வேணும்னா நாளைக்கு ஊருக்கு போய் விசாரிச்சுட்டு விற்க போகிறதா 4 பேர்கிட்ட தகவல் சொல்லிட்டு வந்துடவா என்று கேட்டார். மாதவியின் முகம் பிரகாசமானது. நிச்சயம் செய்யுங்க அங்கிள், நாளைக்கே போய் பார்த்துட்டு வாங்கோ. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்காரரை பார்த்து பேசிடலாம்னு தோன்றது என கூறினாள். சரிம்மா, இங்கெல்லாம் கடையை பார்த்துக்கிட்டோம், நீயும் நானும் அவர் வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் என்றார் பழனி. நானா என்று கேட்க நினைத்த மாதவி கப்பென்று வாயை மூடிக்கொண்டாள். ஆமாம், நான் தான் செய்யணும், எல்லாம் செய்வேன், சத்தியனுக்காக எல்லாம் செய்வேன் என்ற உறுதியுடன் சரி அங்கிள் போகலாம் என்றார். மாரிக்கு இன்னும் நம்ப முடியவில்லை போல மாதவியை ஏதோ வரம் கொடுக்க வந்த தேவதையை பார்ப்பது போல பார்த்தாள். சத்தியனை சொந்த இடத்தில் முதலாளியாக அமர வைக்கப் போகும் தேவதையாக தோன்றினாள் மாதவி. அதன்பின் பழனியும் மாதவியும் இடத்துக்கு சொந்தக்காரரை பார்க்க அவர் வீட்டுக்கு சென்றனர். மனிதர் நல்லவராகத்தான் இருந்தார். பழனியை பார்த்ததும் முதலில் மன்னிப்பைத்தான் வேண்டினார். உங்களை காலி பண்ணணும்னு எனக்கு ஆசை இல்லை பழனி. மக கல்யாணம் நெருக்கடியாக வந்ததால எனக்கு இந்த நிலைமை. விற்கிற விலைவாசிக்கு நகை வாங்கி கல்யாணம் செய்யறதுக்குள்ள உசிர் போய் உசிர் வரும் போல இருக்கு என்று வருத்தமாக கூறினார். பழனி ஆறுதலாக அவர் தோளை தட்டி தான் வந்த விவரத்தை அவரிடம் சொன்னார். அவருக்கும் அந்த விஷயம் சந்தோஷம்தான் என்பது அவர் முகத்திலேயே தெரிந்தது. நீங்களே வாங்கிறதா இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பழனி என்று பழனியின் கையை பற்றி கொண்டார். மாதவி அவரின் நல்ல குணத்தை மனதுக்குள் மெச்சிக்கொண்டு மேலும் விவரத்தை பேசினாள். இடத்த வாங்குறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க சார். ஆனால் இப்போ எங்ககிட்ட ரெடி கேஷாக 10 லட்சம் தான் இருக்குது. அதை முதல்ல கட்டி 4 மாதம் டைம் வச்சு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். பிறகு இன்னும் 5 லட்சம் கட்டினதும் நீங்கள் எங்கள் பேரில் ரிஜிஸ்டர் செஞ்சிடணும். ஏன்னா இடம் எங்கள் பேரில் இருந்தால் தான் பேங்க்கில் லோன் வாங்க முடியும். நீங்கள் எங்களை நம்பி ரிஜிஸ்டர் செய்து கொடுத்தா உடனே லோன் அரேஞ்ச் பண்ணி மிச்சம் 5 லட்சத்தையும் கட்டிடுவோம். அவள் விளக்கமாக சொல்லவும் பழனியும் இடத்துக்காரரும் ஆச்சரியமாக பார்த்தனர். நம்பிக்கை பெரிய விஷயம் இல்லைம்மா. பழனியையும் மாரியையும் 8 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். அதனால் நீங்கள் 15 லட்சம் கட்டியதுமே நான் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றேன். மிச்சத்தை நீங்கள் மெதுவாகவே ரெடி பண்ணி கொடுங்க என்று அவர் சொன்னதும் மாதவி கண்கலங்க கையெடுத்து கும்பிட்டாள். அட என்னம்மா, நான் என்ன இடத்த சும்மாவா தரேன், இதுக்கு போய் கும்பிட்டுக்கிட்டு என்றவர் பழனியின் பக்கம் திரும்பி, யார் பழனி இந்த மகராசி இவ்வளவு அறிவாக பேசுது என்று கேட்டார். தெரிஞ்ச பொண்ணுதாங்க, எங்கள் மக மாதிரி என்றார் பழனி. இருவரும் கிளம்பி கடைக்கு வந்து மாரியிடம் விவரம் சொல்ல, ஏன் தாயி, ஆம்பூட்டு காசு பேங்க்கில் கடன் வாங்கி நான் திருப்பி கட்ட முடியுமா என்று கவலையுடன் சந்தேகம் கேட்டாள் மாரி. ஏன் ஆண்டி முடியாது? மகனுக்காக மாதம் 15,000 வரை பணம் கட்டுறேன். அதில் பாதி பேங்க்குக்கு கடனாக கட்டினா போதும். அதுவும் இல்லாமல்
8 வருஷமாக தொடர்ந்து அதே பேங்க்கில் இவ்வளவு பணம் சேர்க்கறதால நீங்கள் கேட்டதும் நம்பி லோன் தருவா என்று நம்பிக்கையுடன் மாதவி சொன்னதும் மிச்சமிருந்த குழப்பங்களும் மாறிக்கு தீர்ந்துவிட, நீ சொன்ன சரிதான் தாயி என்று சந்தோஷமாக தலையசைத்தாள். அப்பொழுது பழனி, நாளைக்கு எங்கூட நீயும் கிராமத்துக்கு வாமா, நீ வந்தால் நல்லதே நடக்கும்னு எனக்கும் தோணுதே என்று அழைக்கவும் மாதவி சிரிப்புடன் சரி என்று தலையசைத்தாள். நாளை வருவதாக சொல்லிவிட்டு மாதவி கிளம்பினாள். இதயம் முழுக்க சந்தோஷம் நிரம்பி வழிந்தது. எதையோ பெரிதாக சாதித்த உணர்வுடன் வீட்டுக்கு போனவளிடம் யாருமே முகம் கொடுத்து பேசவில்லை. எல்லோருக்கும் சினிமா காய்ச்சல் பிடித்துவிட்டது என்று எண்ணிக்கொண்ட மாதவி அமைதியாக தனது வேலைகளை கவனித்தாள். சாயங்காலம் ஹம்சன் கல்லூரியிலிருந்து வந்ததும் மாதவியிடம்தான் வந்தான். அக்கா, நீ சாப்பிட்டியோ என்று கேட்டதும் புன்னகையுடன் தலையசைத்தவள், ஆத்துல எல்லோருக்கும் சினிமா காய்ச்சல் பிடிச்செடுத்து ஹம்சா என்று கூறி சிரித்தாள். பார்த்தேன், எல்லோரும் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருக்கா. ஆனால் நீ கவலைப்படாதே, கொஞ்ச நாளான சரியாயிடும் என்றான் ஆறுதலாக. அப்போதுதான் மாதவிக்கு இந்த யோசனை தோன்றியது. சத்தியனுக்கு சொந்தமாக வீடு வாங்குவது அவ்வளவு சுலபமல்ல. அடிக்கடி கடையை விட்டுவிட்டு பழனியும் வர முடியாது. ஹம்சனிடம் விவரம் சொல்லிவிட்டால் அவசரத்திற்கு உதவியாக இருக்கும் என்று எண்ணியவள் தம்பியை அமர வைத்து நடந்தவற்றை விவரமாக கூறினாள். ஹம்சன் விசிலடிக்காத குறையாக சந்தோஷத்துடன் அவள் கைகளை பற்றி கொண்டு, பிராயச்சித்தம் செய்கிறேன்னு கடமைக்கு எதுவும் செய்யாம இப்படி உண்மையான அக்கறையோடு நீ செய்யறது ரொம்ப சரியக்கா. இனி உன் கூட நானும் இருக்கேன்னு நினச்சிண்டு தைரியமாக செய்யக்கா. எனக்கும் செமஸ்டர் லீவு நெருங்கிடுத்து. அப்புறம் நானும் உனக்கு தேவையான ஹெல்ப் செய்கிறேன் என்றான். தன்னை தனது தம்பி புரிந்து கொண்டதில் மாதவிக்கு அலாதி சந்தோஷம். சரி ஹம்சா, அப்படியே நம்ம ஆத்து கல்யாண வேலையையும் பார்க்கணும் என்றாள். மறுநாள் காலையிலேயே கிளம்பிய மாதவி, கல்யாண பத்திரிக்கை அடிக்க அவள் ஆத்துக்கு போய் எழுதி வாங்கிட்டு வந்து வைங்கோ, நாளைக்குள் போய் ப்ரூஃப் பார்த்துட்டு வந்துடலாம் என்று கூறிவிட்டு கிளம்பினாள். மாறி வீட்டுக்கு வந்து தயாராக இருந்த பழனியுடன் பெரியார் பேருந்து நிலையம் வந்து பழனியின் கிராமத்திற்கு செல்லும் பேருந்தில் ஏறினார்கள். வாடிப்பட்டி பக்கத்தில் சிறு கிராமம், பழனியின் ஊர். இருவரும் சென்றபோது அங்கே பழனியை பாதி பேருக்கு அடையாளம் கூட தெரியவில்லை. பழனியும் கூனி குறுகாமல் மாதவி உடன் இருக்கும் தைரியத்தில் நிமிர்ந்தே நடந்தார். அந்த ஊர் மக்கள் மாதவியை தான் அதிசயமாக பார்த்தனர். அவரது வீடு பாழடைந்து கிடக்க நிலம் தரிசாக கிடந்தது. ஊர் தலைவரை சென்று பார்த்து தான் இன்னார் என்று பழனி அறிமுகம் செய்து கொள்ள அவரும் இயல்பாகவே பேசினார். தனது வீடு நிலம் இரண்டையும் விற்க வேண்டும் என்றும் யாராவது வாங்குவதாக இருந்தால் விசாரித்து சொல்லும்படியும் பழனி சொல்ல, மெய் நடந்தான்யா, நல்ல வேலைக்கு போகும், நான் ஏற்பாடு செய்கிறேன் என்றார் தலைவர். தனது அவசரத்தை வலியுறுத்தி சொல்லிவிட்டு தலைவரின் தொலைபேசி நம்பரை வாங்கி கொண்டு இருவரும் கிளம்பினார்கள். அதற்குள் பழனி வந்த விஷயம் ஊர் முழுக்க பரவிவிட அவரது குடும்பத்தில் மிச்சமிருந்த 2 தம்பிகளும் தேடிக்கொண்டு எதிரே வந்தனர். மாதவியை ஏற இறங்க பார்த்துவிட்டு, என்னண்ணே வீட்டுக்கு வராமல் போற என்ற தம்பிகளுக்கு, நேரமில்லப்பா, என் வீட்டையும் நிலத்தையும் வித்துடலாம்னு வந்தேன். வயசான காலத்தில் ஓடி ஆடி வேலை செய்ய முடியல. அதான் எல்லாத்தையும் விற்று பணத்தை பேங்க்கில் போட்டுட்டு கடைசி காலம் வரைக்கும் நிம்மதியாக சாப்பிட்டு காலந்தள்ளலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். இதோ இந்த புள்ள பேங்க்கில் வேலை செய்யுது. இவங்க பேங்க்கில் தான் பணத்தை டெபாசிட் பண்ண போகிறேன் என்று சொன்னார். மாதவிக்கு குழப்பமாக இருந்தாலும் மறுத்து கூறவில்லை. ஆனால் வந்தவர்கள் முகம் மாறிவிட, ஆமாம், உனக்கு புள்ளையா குட்டியா, விற்று நல்லதை பொல்லாததை தின்னுட்டு போய் சேர வேண்டியது தான் என்றனர் நக்கலாக. பழனி எதுவும் பேசாமல் நடக்க மாதவியும் அமைதியாக அவருடன் வந்தாள். இருவரும் பஸ்ஸில் ஏறி அமர்ந்ததும் மாதவியால் தாங்க முடியாமல், ஏன் அங்கிள் அவங்கள்ட்ட போய் சொன்னேள் என்று கேட்கவும் திரும்பி மாதவியை பார்த்த பழனி, அவங்க 2 பேரும் என் தம்பிக்குதாம்மா, எல்லாத்தையும் விற்று சத்தியனுக்கு இடம் வாங்க போகிறேன்னு சொன்னால் சும்மா இருப்பாங்களா? வீண் பிரச்சனை வேணாம்னு அப்படி போய் சொன்னேன் என்று விளக்கம் கூறினார். ஒப்புதலாக தலையசைத்த மாதவி, அங்கிள், உங்களுக்கு மனைவி குழந்தைங்க என்று முடிக்காமல் நிறுத்தினாள். பழனி விரக்தியுடன் ஜன்னல் பக்கமாக திரும்பிக் கொண்டார். அவரின் அமைதி மாதவிக்கு சங்கடத்தை ஏற்படுத்த, நான் ஏதாவது தவறாக கேட்டிருந்தா சாரி அங்கிள் என்றாள் வருந்தும் குரலில். முகத்தை திருப்பி, அதெல்லாம் இல்லைம்மா, என்னை பற்றி சொல்லி உன்னையும் சங்கடப்படுத்த வேணாமேன்னு பார்த்தேன் என்றவர் சற்று நேரம் தனது கை விரல்களையே பார்த்திருந்து விட்டு, எனக்கு கல்யாணம் ஆச்சுமா, ஆனால் அடுத்த மாதமே அவள் அம்மா வீட்டுக்கு போயிட்டா. அப்புறம் பஞ்சாயத்து கூடி தீர்த்து விட்டுடுச்சு. அன்னைக்கு அந்த ஊரை விட்டு வந்தவன் தான். இதோ இன்னைக்கு உங்கூடத்தான் மறுபடியும் கால் வைக்கிறேன் என்றதுமே மாதவி திகைப்புடன், ஏன் அங்கிள் போனாங்க என்று கேட்டாள். மீண்டும் பழனியிடம் அமைதி. வெகுநேரம் பொறுத்து, சின்ன வயசில் ஜல்லிக்கட்டு காளையை அடக்கினதில் எனக்கு இடுப்பில் பலத்த அடிபட்டுடுச்சு. அதில் ஒரு ஆம்பளை எதை இழக்கக்கூடாதோ அதை இழந்துட்டேம்மா என்று தனது சோக சரித்திரத்தை 2 வரிகளில் சொல்லிவிட்டு மீண்டும் ஜன்னல் பக்கமாக திரும்பிக் கொண்டார்.
அவரின் வார்த்தைகளை கிரகிக்க மாதவிக்கு சிறிது நேரம் பிடித்தது. அர்த்தம் புரிந்ததும் விதிர்த்து போய் துயரத்துடன் பழனியை பார்த்தாள். நிர்மலமான முகத்துடன் வெளியே பார்த்து கொண்டு வந்தவரின் கையை பற்றிய மாதவி, சத்தியம் மட்டும் இல்லை அங்கிள், இனிமே நானும் உங்கள் குழந்தைதான் என்றாள் கலங்கிய விழிகளுடன். அதை நீ சொல்லணுமா தாயே? நீ எனக்கு உறவுதான் என்று ஆறுதலாக சிரித்தார் பழனி. இருவரும் வீட்டுக்கு வந்து மாரியிடம் எல்லாவற்றையும் கூற, அந்த முருகன்தான் வழிவிடணும் என்று வான் நோக்கி கையெடுத்து கும்பிட்டார் மாரி. மாதவி வீட்டுக்கு கிளம்பும் தருவாயில், அங்கிள், நீங்கள் சத்தியனை பார்க்க போனா கூட இதை பற்றி எதுவும் சொல்லாதே, அவர் விடுதலாகி வரும்போது சொல்லலாம் என்று சிறு புன்னகையை இதழ்களுக்குள் மறைத்து வைத்து வெளிப்படையாய் தெரிந்த வெட்கத்தை சிரமப்பட்டு மறைத்து கூறினாள். அவர்களும் சரி என்று ஒத்துக்கொண்டார்கள். மறுநாள் சத்தியனை காணப்போவதற்காக தயாரானாள். அப்பொழுது பத்திரிகை அடிக்க வேண்டிய லிஸ்டை எடுத்து வந்து விசாலம் கொடுக்க, அவனை பார்க்க போக முடியாத ஏக்கத்துடன் பத்திரிகை ப்ரூஃபை வாங்கி கொண்டு வெளியே வந்தவளை தடுத்த ஹம்சன் வீட்டுக்குள் பார்த்துவிட்டு, அம்மா, நானும் அக்கா கூட போகிறேன், நேக்கு காலேஜ் லீவு தான் என்று விட்டு மாதவியுடன் கிளம்பினான். பாதி தூரம் போனதும் பத்திரிகை ப்ரூஃபை மாதவியிடம் இருந்து வாங்கி கொண்டு, நான் பத்திரிகை ஆஃபீஸ் போகிறேன், நீ உன்னோட சத்தியவானை போய் பார்த்துட்டு வா என்று குறும்புடன் கூறினான். தம்பியை நம்பிக்கையுடன் பார்த்தாள் மாதவி. அவளுக்கான பஸ் வந்துவிட தம்பியிடம் கையசைத்து விடைபெற்று கொண்டு பஸ்ஸில் ஏறி கிளம்பினாள். இன்னும் சில நிமிடங்களில் சத்தியனை காணப்போகும் உற்சாகம் கண்களில் வழிய, இன்னைக்கு மட்டும் பார்க்க மாட்டேன்னு சொல்லட்டும், ஜெயில் வாசல்லையே உட்கார்ந்து உண்ணாவிரதம் இருக்கிறேன் என்று சினுங்களாய் சிந்தையில் உரைத்து கொண்டாள். அத்தியாயம் 9. சத்தியனை காணச் சென்ற மாதவி மனுவை கொடுத்துவிட்டு ஜெயிலரின் அனுமதிக்காக காத்திருந்தாள். ஏனோ அன்று ஏகப்பட்ட கூட்டம் இருந்தது. பெறப்பட்ட மனுக்கள் பரிசீலனைக்கு பிறகு அனுமதிக்கப்பட மாதவி கூட்டத்தில் புகுந்து பார்வையாளர்கள் அறைக்கு வந்தாள். வரிசையாக இருக்கும் 4-5 அறைகளில் கைதிகளின் ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு அறை என பிரித்து விடப்படும். கூட்ட நெரிசலை தவிர்க்க இந்த யோசனை என்றாலும் புதிதாக வரும் பார்வையாளர்கள் எந்த பிரிவுக்கு எந்த அறை என்று தெரியாமல் குழம்பி விடுவதும் உண்டு. பழக்கப்பட்டவர்கள் சரியான அறைக்கு சென்று விட்டனர். மாதவி ஒரு அறையாக சத்தியனின் பெயரை சொல்லி காவலரிடம் விசாரித்து இறுதியில் 3வது அறையில் வந்து காவலரிடம் விசாரிக்க சங்கடப்பட்டு கைதிகள் கூட்டத்தில் சத்தியனை தேடினாள். அவள் தேடும்போதே, மாதவி என்ற மெல்லிய ஆண்குரல் அவளின் பக்கவாட்டில் இருந்து அழைக்கவும் சட்டென்று திரும்பினாள். சத்தியன்தான் அழைத்திருந்தான். மனுவை எடுத்து வந்து சிறைக்காவலர் சொன்னதுமே அவளுக்கு முன்பாகவே வந்து காத்திருந்தவன் மாதவி கூட்டத்தில் தன்னை தேடுவதைக் கண்டு அருகில் வந்து முதல் முறையாக அவள் பெயரை சொல்லி அழைத்தான். மாதவிக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. இன்னொரு முறை பெயர் சொல்லி அழைக்க மாட்டானா என்று ஏங்கிய நெஞ்சத்தை சீரிய மூச்சால் சீர்படுத்தி கொண்டு, நீங்கள் இங்கே இருக்கேளா? 2 ரூமில் தேடிட்டு இது 3வது ரூம், நீங்கள் வரலையோன்னு பயந்துண்டே தேடினேன் மகிழ்ச்சியை கட்டுப்படுத்தியவாறு கூறினாள். அவளை பார்க்கவே சத்தியனுக்கு பரிதாபமாக இருந்தது. நெரிசலில் சிக்கி மொத்தமாக களைத்து போயிருந்தாள். கட்டியிருந்த கிரே கலர் காட்டன் புடவையில் ஏராளமான சுருக்கங்கள். படர விட்டிருந்த கூந்தல் களைந்து போய் கழுத்து வியர்வையில் ஒட்டியிருக்க நெற்றியில் விழுந்திருந்த முடிக்கற்றைகள் கன்னத்தோடு ஒட்டி கிடந்தது. அவளை அப்படி பார்த்த வேளையில் சத்தியன் தன்னையே விருத்தான். என்னால் தானே இப்படி வரவேண்டியிருக்கு, இவ்வளவு கூட்டத்தில் ஏன் வரணும்? தனக்குள் கேட்டுக்கொண்ட சத்தியன் அவளை கனிவுடன் பார்த்தான். அவனது பார்வை தன்னை அளவிட்டதை கண்டுகொண்ட மாதவி கர்ச்சீப்பை எடுத்து அவசரமாக கழுத்து, ரவிக்கை மறைக்காத தோள்கள், நெற்றி என அழுத்தமாக துடைத்தவள் மேலுதட்டில் துளிர்த்திருந்த வியர்வை துளிகளை மட்டும் மறந்துவிட்டாள். சத்தியனின் பார்வை அடிக்கடி அங்கே சென்று மீண்டது. இங்கிருந்து கிளம்பும் வரை அவளது கைக்குட்டை அந்த வியர்வை துளிகளை தொடவே கூடாது என்று அவசரமாக ஒரு பிரார்த்தனை செய்து கொண்டான். ஆரஞ்சு சுளைகளை பிளந்ததும் அதனுள்ளே இருக்குமே, அதுபோலவே இருந்தன அந்த வியர்வை துளிகள். அவள் உதடுகளும் அதன் மேல் துளிர்த்திருக்கும் உப்பு நீரும் தன்னை இவ்வளவு இம்சைப்படுத்தும் என்று முதல் முறையாக உணர்ந்தான். மாதவி களைந்த கூந்தலை விரலால் கோதிவிட்டு மொத்தமாக சேர்த்து கட்டினாள். புடவை சுருக்கங்களை அவசரமாக நீவி விட்டாள். இப்பொழுது கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருப்பது போல தோன்ற குனிந்து தன்னை சரிபார்த்து கொண்டு நிமிர்ந்தாள். அவள் நிமிரவும் சத்தியன் பார்வை அவசரமாக அவள் உதட்டிலிருந்து பார்வையை விளக்கவும் சரியாக இருந்தது. மாதவி கவனித்து விட்டாள். சட்டென்று பூத்த வெட்கத்தோடு தன்னை செம்மைப்படுத்தி கொண்டவள் தலைகுனிந்தாள். பட்டென்று மாறிவிட்ட செம்மை நிறத்தை வியப்புடன் பார்த்தவன் ஏதாவது பேச வேண்டுமே என்று நினைப்பில், கூட்டம் நிறைய வந்திருக்கிறதால தனித்தனியாக பிரித்து விட்டுட்டாங்க போல இருக்கு என்று விட்டு, சற்று பொறுத்து, ரொம்ப தேடினியா என்று கேட்டான். மாதவி இன்னும் நிமிரவே இல்லை. ஆமாம் என்பது போல தலையசைத்து விட்டு, நீங்கள் வந்து ரொம்ப நேரமாக காத்துட்டு இருந்தேளா?
என்றவளின் குரல் ஆமாம் சென்று சொல்லேன் என்று சத்தியனை கெஞ்சுவது போல இருந்தது. சத்தியனுக்கும் அப்படி சொல்லத்தான் ஆசை. அதுதான் உண்மையும் கூட. ஆனால் அப்படி கூற நான் தகுதியானவனா? இந்த நெரிசலுக்கு இப்படி கசங்கி போனாளே, இவளை எனக்காக வருத்த வேண்டுமா என அவன் மனம் அமைதி போராட்டம் நடத்தியது. ஆனாலும் அவன் குரலோ அனுமதியின்றி நீ வருவேன்னு சொன்னதுனால முன்னாடியே வந்துட்டேன் என்றது. நிமிர்ந்த மாதவியின் முகம் நிலவு என்றால் அதில் தெரிந்த பிரகாசம் சூரியனின் ஒளியையும் மிஞ்சியது. அவளின் மலர்ச்சி கண்டு சத்தியன் நெஞ்சுக்குள் துணுக்குற்றாலும் சற்று முன் இருந்த வெறுமை மறைந்தது. சிறிது நேரம் இருவரும் பேச எதுவும் இன்றி நின்றிருந்தனர். அந்த பாட்டு உங்களுக்கு பாடி காட்டணும்னு நினச்சுண்டே வந்தேன், ஆனால் இங்கே என்று நிறுத்தினாள். பரவாயில்லை விடு, அந்த பாட்டு என் மனசுக்குள்ளே எப்பவும் ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கும் என்றவன் அவள் கண்களை நேராக பார்த்து, கிட்டத்தட்ட 9 வருஷமாக அந்த பாட்டும் குரலும் தான் என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. உண்மையில ஏற்பட்ட ஆத்திரத்தை குறைக்கிற சக்தி அந்த குரலுக்கு மட்டும்தான் இருக்கு. இப்படியெல்லாம் ஆகும்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் உடனே வந்திருப்பேன். ஒரு நிமிஷம் கூட உங்களை விட்டிருக்க மாட்டேங்க, என்னை நம்புங்கோ என்று அவள் கூறியதும் சத்தியன் சற்றே சிரிப்புடன் அப்போ 16 வயசுன்னு சொன்ன, உன்னால் என்ன பண்ணியிருக்க முடியும் என்றான் இலகுவான குரலில். அவன் கேலி செய்கிறான் என்று புரிய மாதவியின் முகமும் சிரிப்புக்கு மாறியது. நான் தான் அந்த பாவியை கொலை செய்தேன்னு சொல்லிட்டு நான் உள்ள வந்திருப்பேன் என்று மாதவி சொல்லி முடிக்கவில்லை. சிச்சி, வாய மூடு, இங்கே போய் நீயா? நினச்சி பார்க்கவே நெஞ்சு நடுங்குது. இந்த துன்பமெல்லாம் என்னோட போகட்டும் என்ற சத்தியனின் வெளிப்படையான பேச்சு அவன் மனதை ஓரளவுக்கு அவனுக்கே உணர்த்தியது. மாதவி சிறையில் பாட வந்தபோது முதல் முறை பார்த்த சத்தியனுக்கும் இவனுக்கும் எவ்வளவு வித்தியாசம்! அவன் துரோகி என்றான், இவனோ துன்பத்தை நானே சுமக்கிறேன் என்கிறான். சத்தியனது நிலை அவனுக்கே புரியாத புதிராக இருந்தது. அப்போ இவளுக்காக நான் ஜெயிலில் இருந்தது துன்பமில்லை, இவள் வந்து என்னை பார்க்கவில்லையே என்ற ஏக்க உணர்வுதான் ஆத்திரமாக மாறியதா? தன்னையே கேட்டுக்கொண்டான். சத்தியனின் இந்த வார்த்தைகள் மாதவியின் இதயத்தில் பூச்செறிந்தது. இருவரையும் மௌனம் தனது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டுவர கம்பிகளை பற்றி கொண்டு நின்றிருந்தனர். ஒவ்வொரு நிமிடமும் பிரிவை உணர்த்தவும் தவறவில்லை. எல்லோரும் சாப்பிட கொண்டு வந்திருக்கா, நேக்கு எதுவும் தெரியாது, அதான் எடுத்துட்டு வரல, அடுத்து வரச்ச ஏதாவது வாங்கிட்டு வரேன் என்று மெல்லிய குரலில் கூறியவள் மிகுந்த சிரமமாய் நிமிர்ந்து, உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்று கேட்டாள். என்னவென்று சொல்லுவான் சத்தியன்? ஜெயிலில் இருப்பவனுக்கு சுதந்திரமான ஒரு துளி காற்றை கொண்டு வந்து சுவாசிக்க கொடுத்தாலே பிடிக்கும் என்று எப்படி சொல்லுவான்? என் அம்மா கையால் செய்த இட்லியும் சாம்பாரும் தான் பிடிக்கும் என்றான். மாதவியின் கண்கள் குளமானது. அடுத்து வரச்ச ஆண்டிக்கிட்ட செய்து தர சொல்லி எடுத்துட்டு வரேன் என்றவளுக்கு கண்களில் மிதந்த நீரை வழிய விடாமல் தடுக்க முடியவில்லை. அழாத மாதவி, நான் நல்லாத்தான் இருக்கேன் என்றான். அவளை அழ வைத்த குற்ற உணர்வு அவன் குரலில் எதிரொலித்தது. தனது பர்ஸை திறந்து அதிலிருந்து ஒரு கிட்கேட் சாக்லேட் பாரை எடுத்த மாதவி, இப்போ இதுதான் இருக்கு, வாங்கிக்கிறேளா என்று கேட்டாள். அவளை வித்தியாசமாக பார்த்தபடி, இதை யாருக்காக வாங்கின, இப்போ எங்கிட்ட தரையே என்று கேட்க கூச்சமாக சிரித்த மாதவி, எனக்கு இந்த சாக்லேட் ரொம்ப பிடிக்கும், எப்பவுமே பர்ஸில் இருக்கும். சத்தியன் அடக்க முடியாமல் சட்டென்று சிரித்து விட்டான். நீ சின்ன குழந்தையா என்ன என்று மீண்டும் சிரித்தவனை அருகில் இருந்தவன் திரும்பி பார்த்து முறைத்தான். சொந்தங்களை பார்த்து அவனவன் அழுது கொண்டிருக்க சத்தியனின் சிரிப்பு அங்கே முறைப்பை கிளப்பியது. இருவரும் சிரிப்பை அடக்கினர். சத்தியன் சாக்லேட்டை வாங்கி கொண்டான். நீங்கள் நிறைய புக்ஸ் படிப்பேள்னு அங்கிள் சொன்னார், இனி ஏதாச்சும் புக்கு வேணும்னா என்னென்ற சொல்கிறேளா, நான் வாங்கிட்டு வந்து தரேன். மாதவியின் குரல் மெல்லிசையாய் ஒலிக்கவும் அவள் குரலை மனதுக்குள் ஒளிப்பதிவு செய்த சத்தியன் சரி என்று தலையசைத்தான். கூட்டம் மொத்தமும் கலைந்து ஓரிருவரே இருந்தனர். கிளம்ப வேண்டும் என்றதும் மாதவியின் முகம் மாறியது. சத்தியனோ இன்று அவள் விரல் தன்னை தற்செயலாக கூட தீண்டவில்லையே என்று நினைத்தான். என்ன புக்ஸ் வேணும்னு சொன்னேன்னா வரும்போது வாங்கிட்டு வருவேன் என கெஞ்சுதலாக கேட்டாள். சத்தியன் தனது கண்களை அவளின் விழிகளோடு கலந்து, வில்லோடு வானிலவே, கவிஞர் வைரமுத்து எழுதினது, வாங்கிட்டு வா என்று சொன்னதும் மாதவி அவனை வியப்புடன் பார்த்தாள். நானும் அந்த கதை படிச்சிருக்கேன், அதில் வர்ற கதாநாயகி நச்சொல்லை எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் உற்சாகமாக கூறினாள். எனக்கும் அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்திருந்தார். உள்ள ஒரு நண்பருக்கு பிறந்த நாள் வந்தது, அதுக்கு பரிசாக இந்த புக்கை கொடுத்துட்டேன். இப்போ திடீர்னு அந்த புத்தகம் படிக்கணும் போல இருக்கு என்று சத்தியன் சொல்ல மாதவி ரொம்பவே சிவந்து போனாள். உலகின் மென்மையான பூக்களை எல்லாம் சேர்த்து செய்த தையல் இவள் என அவன் சொன்னதும் மாதவி வெட்கமாய் நிமிர, நச்சொல்லைக்கு வைரமுத்து கொடுத்த வர்ணனை இது
என்று சத்யன் சிரித்தான். காவலர் 2வது விசிலை ஊதினார். சரி, நான் கிளம்புறேன் என்ற மாதவி நைந்த குரலில் கூறிவிட்டு 4 அடி நடந்திருப்பாள். மாதவி என்று அழைப்பு கேட்டு 4 அடியை 2 அடியாக தாவி வந்தாள். கம்பியை பற்றி அவள் கை மீது தனது கையை வைத்த சத்யன், ரொம்ப கோபமாக பேசிட்டேன் போல இருக்கு, மன்னிச்சிடு என்று மட்டும் சொன்னான். மாதவி முற்றிலும் உடைந்து போனாள். கம்பிகளுக்குள் தனது விரல்களை நுழைத்து அவன் விரல்களோடு பின்னிக்கொண்டு விழிகளில் அருவி கொட்ட கொட்ட, என்னதிது, மன்னிப்பெல்லாம் கேட்கிறீள்? நீங்கள் பேசினது சரிதான் என்று விசும்பலுக்கிடையில் குழந்தையாய் பேசினாள். சத்யன் அழும் அவளையும் ரசித்தான். இந்த அழுகை அவனுக்காக அல்லவா? ஆனால் கண்ணீரைத்தான் அவனால் துடைக்க முடியவில்லை. தன் விரல்களோடு பின்னி கிடந்த அவள் விரல்களை மென்மையாக அழுத்தி, நேரமாச்சு, கிளம்பு என்றான் ரகசியமான குரலில். அந்த ரகசிய குரலில் இருந்த கம்பீரமும் ஆண்மையும் மாதவியை வெட்கப்பட வைத்தது. சரி என்று தலையசைத்தவளிடம், முகத்தை துடைச்சிட்டு போ என்றான். கண்ணீரை துடைத்தவள் உதட்டின் மேலிருந்த முத்து துளிகளையும் துடைக்க சத்யனிடமிருந்து நீண்டதொரு ஏக்கப் பெருமூச்சு வெளிப்பட்டது. அரை கதவை மூடும் காவலர் வந்ததும் மாதவி திரும்பி திரும்பி அவனை பார்த்து கொண்டே போனாள். சிறைக்கு வந்த இத்தனை நாளில் சத்யன் எவ்வளவு சந்தோஷமாக சிரித்ததே இல்லை. வெளியே வந்து சிரிப்புடன் தனது மீசை முறுக்கியவன் கையில் இருந்த சாக்லேட்டை பார்த்தான். சாக்லேட் பிடிக்குமாமில்ல, குழந்தை மாதிரி தானாகவே பேசிக்கொண்டு சிறை வளாகத்தில் நடந்தான். இருவரும் சந்தித்து எதை பற்றியும் விவாதிக்கவில்லை. ஆனாலும் மனதில் ஒரு நிறைவு. அந்த நிறைவு கொடுத்த சந்தோஷத்தை இருவருமே முழுமையாக அனுபவித்தனர். வீட்டுக்கு வரும்போது மாதவி ஒருவித மிதப்புடனேயே வந்தாள். ஆனால் வீட்டில் மகேஷை பார்த்ததும் சந்தோஷம் மொத்தமும் வடிந்துவிட, வாங்கண்ணா, எப்போ வந்தேள் என்று கேட்டுவிட்டு தனது அறைக்குள் புகுந்து கொண்டாள். அறைக்குள் அமர்ந்து தன்னை நிதானப்படுத்தி கொண்டு வந்த மாதவியை பார்த்து புன்னகைத்த மகேஷ் உன்னை பார்க்கத்தான் வந்தேன் மாதவி என்றதும் அவனுக்கு எதிரே அமர்ந்து, சொல்லுங்கண்ணா என்றாள். இல்லை, உன்னோட முடிவை நீ மாற்றிக்கணும்னு சொல்கிறதுக்காக வந்தேன் மாதவி. இதுபோல் ஆஃபர் யாருக்கும் கிடைக்காது என்று மகேஷ் சொல்லவும், நிமிட நேரம் கூட யோசிக்காமல், இல்லைண்ணா, என் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை, நேக்கு சினிமா சான்ஸ் வேண்டாம் என்று முடிவாக அறிவித்தாள். மகேஷ் ஏக்கத்துடன் விசாலத்தை பார்க்க, ஏண்டி நோக்கு என்னடி ஆச்சு? சினிமாவில் பாடணும்னு எத்தனை நாளாக காத்துண்டு இருந்தேன், இப்போ ஏன் வேணாம்னு சொல்கிற? கொஞ்சம் கடுமையாகத்தான் கேட்டாள். தாயை முறைத்த மாதவி, அம்மா, நீக்கு வேணாம்னு சொன்னால் விடுங்களேன். இத்தனை நாளாக உங்களுக்காக எல்லாம் செய்தேன். இனிமே எனக்காக நான் வாழப்போகிறேன். என் முடிவுகளை நான் தான் எடுக்கப் போகிறேன் என வெடுக்கென்று உரைத்துவிட்டு எழுந்து தனது அறைக்குள் சென்று விட்டாள். அதன் பிறகு மகேஷ் எப்பொழுது போனான் என்றே தெரியாது. சற்று நேரம் உறங்கி போனாள். அடுத்த 4 நாட்களும் தங்கைகளின் திருமண வேலை ஒருபுறமும், மாரியின் கடை சம்பந்தப்பட்ட வில்லங்கம் எடுப்பது, சட்டச்சிக்கல் ஏதேனும் உள்ளதா என்று ஆராய்வது என்று ஒருபுறமும் பொழுது நிமிடமாய் கரைந்து போனது. ஹாம்சன் உதவிக்கு இருந்ததால் 2 வேளைகளையும் ஒன்றாக சமாளிக்க முடிந்தது. ஹாம்சனை மாரியின் வீட்டுக்கு அழைத்துச் சென்று அறிமுகம் செய்து வைத்தாள். பழனி மாரியுடன் சகஜமாக ஒட்டிக்கொண்டான் ஹம்சன். மாரிக்கு ஹம்சனின் துருதுருப்பு ரொம்ப பிடித்து போனது. மாரியுடன் அமர்ந்து கண்ணில் நீர் வழிய வழிய வெங்காயத்தை வெட்டியவனை பார்த்து மாதவியும் பழனியும் சிரித்து விட்டனர். சிரிக்காதீங்கோ, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கோ என்று ஹம்சன் சொல்ல, ஐயோ ராசு, வேணாமியா, நான் அறிஞ்சுக்கிறேன், நீ போய் கையை கழுவிட்டு உட்காரு ராசு என்று மாரி கெஞ்சினாள். மாமி, எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, நீங்கள் சும்மா இருங்கோ என்று மாரியையே ஹம்சன் அதட்டியதும் பழனி மாதவியிடம் உதட்டை பிதுக்கி காட்டி, இப்படி அதட்டத்தான் ஆள் இல்லைன்னு பார்த்தேன் என்று மாரியை கேலி செய்ய அந்த இடமே கலகலப்பானது. வில்லங்க பேப்பர்களை பார்த்த மாதவி, லாயர்கிட்ட காட்டினேன் அங்கிள், எந்த சிக்கலும் இல்லைன்னு சொல்லிட்டார். நம்ம நாளைக்கு பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்து 4 மாதம் அக்ரிமெண்ட் போட்டுருக்கலாம். அவர் கொடுத்த டைமுக்குள்ளே மிச்ச பணத்தை ரெடி பண்ணிடலாம் அங்கிள் என்று சொன்னாள். சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே செய்துடலாம் என்று பழனி, என்னோட சொத்து பிரச்சனை வேற என்ன ஆகும்னு தெரியலை. நேற்று கூட ஊர் தலைவருக்கு ஃபோன் பண்ணேன், யாராவது கேட்டால் உடனே ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கார் மாதவி என்றார். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அங்கிள், நம்ம அவசரத்துக்கு உடனே முடியாது தான், நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது என்று மாதவி ஆறுதலாய் சொன்னதும், ஏதோ நீ இருக்கிற தைரியத்தில் தான் எல்லாம் நடக்குது தாயி, உன் சொல்படியே நடக்கட்டும் என்று மாரியும் கூறினாள். மறுநாள் காலையிலேயே வருவதாகவும் இடத்துக்காரர் சுப்பையாவை தயாராக இருக்கும்படியும் கூறிவிட்டு இருவரும் வீட்டுக்கு புறப்பட்டனர். ஆனால் மாதவியின் வீட்டில்தான் அவளிடம் யாரும் சரியாக பேசுவதில்லை. குடும்பத்தின் வசதி வாய்ப்பை பறித்து விட்டதாக ஹம்சனை தவிர அனைவரும் எண்ணினார்கள். மாதவி என்ன ஏது என்று யாரிடமும் விசாரித்து கொள்ளவும் இல்லை. அவர்களின் போக்கிலேயே போகட்டும் என்று எண்ணினாள். திருமண பத்திரிகை வைக்கும் வேளையில்
ஆளுக்கு ஒரு பக்கம் பிஸியாகிவிட மாதவி ஹம்சனுடன் சத்தியன் வீட்டு வேலையில் கவனம் செலுத்தினாள். மறுநாள் மாரியின் பெயரில் வங்கியில் இருந்த பணத்தில் 10 லட்சம் மட்டும் எடுத்து இடத்துக்காரர் சுப்பையாவின் பெயருக்கு மாற்றிவிட்டு உடனடியாக சார் பதிவாளர் அலுவலகம் வந்து அக்ரிமெண்ட் தயார் செய்து பதிவு செய்து முடித்தபோது மாலை 6 மணியாகிவிட்டது. மாதவியும் ஹம்சனும் வீட்டுக்கு வந்தபோது விசாலத்தின் எதிர்ப்பு குரல் கிளம்பியது. ரெண்டும் எங்கே போகிறதுங்க வர்றதுங்கன்னே தெரியல. வர வர இது குடித்தனம் நடத்துகிற ஆத்தா தெரியல. சத்திரம் சாவடியில் வந்து தங்கிட்டு போகிறதுகள் மாதிரி தெரியறது என்று உரக்க பேசினாள். அக்காவிடம் ஜாடை செய்து உள்ளே போகும்படி கூறிய ஹம்சன், அம்மா, ஒரு நல்ல காரியத்துக்காக தான் அலைஞ்சுண்டு இருக்கோம், சும்மா கத்திண்டு இருக்காத என்று விசாலத்தை அடக்கினான். வழக்கம் போல வெங்கடேசன் ஸ்லோகங்களை முணங்குகிறாரா அல்லது குடும்பத்தினரை திட்டுகிறாரா என்று புரியாமலேயே முணுமுணுவென்று ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தார். மாதவியால் இந்த வாரம் சத்தியனை பார்க்க போக முடியவில்லை. தங்கைகளுக்கு பட்டு எடுக்கப் போக வேண்டும் என்று காலையிலேயே மாப்பிள்ளை வீட்டார் வந்துவிட சத்தியனை காண முடியாத மாதவியின் இதயம் மௌனமாய் கண்ணீர் விட அவர்களுடன் கலந்து கொண்டாள். அடுத்தடுத்து நாட்கள் கால்களில் சக்கரம் கட்டி கொண்டு பயணமாக மாதவிக்கு மனதுக்குள் ஏக்கம் இருந்தாலும் 5 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டி இடத்தை ரெஜிஸ்டர் செய்தால்தான் பத்திரத்தை கொடுத்து வங்கியில் லோன் ஏற்பாடு செய்ய முடியும் என்பதால் பழனியுடன் மீண்டும் ஒரு முறை அவருடைய கிராமத்திற்கு போய் தலைவரை பார்த்து ஞாபகப்படுத்திவிட்டு வந்தாள். சத்தியனை பார்க்கப் போவதென்றால் முழுதாக அரை நாள் ஆகிவிடும். ஆனால் மாதவி இருந்த வேலைகளோ அவளை நகர விடாமல் செய்தது. வேதனையை அடக்கிக் கொண்டு வேலைகளை கவனித்தாள். இடையிடையே கச்சேரிக்கும் போய் குடும்பத்துக்கு தேவையான வருவாயை கொண்டு வந்து கொடுத்தாள். அடுத்த வாரம் சத்தியனை பார்க்கப் போக வேண்டும் என்று முடிவு செய்து கிளம்பும் நேரத்தில் பழனியிடமிருந்து ஃபோன் வந்தது. பழனியின் சொத்து விவகாரமும் ஒரு முடிவுக்கு வந்திருந்தது. அவர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரரை வீட்டை வாங்கிக் கொள்வதாகவும் நிலத்தை யாரோ கோழிப்பண்ணை வைக்க வாங்கிக் கொள்வதாகவும் ஊர் தலைவர் ஃபோன் செய்து சொல்ல ஹம்சனை கல்யாண வேலைகளை கவனிக்குமாறு சொல்லிவிட்டு மாதவியும் பழனியும் ஊருக்கு கிளம்பினர். எல்லாவற்றையும் பேசி முடித்து அடுத்த 4 நாளில் பணம் கொடுத்ததும் பத்திரப்பதிவு என்று பேசிவிட்டு வந்தனர். இங்கே சுப்பையாவை அக்ரிமெண்ட்டை கேன்சல் செய்து இடத்தை கிரயம் செய்வதற்கு தயாராக இருக்கச் சொன்னாள். ஆனால் எத்தனை நாளைக்குத்தான் மூடி மறைக்க முடியும்? பத்திரப்பதிவு அலுவலகத்தில் தெரிந்தவருக்கு கல்யாண பத்திரிகை கொடுக்க வந்த வெங்கடேசன் மகளை அங்கே பார்த்துவிட்டு திகைப்புடன் விசாரித்தார். நேரடியாக பார்த்த பிறகு பொய் கூற முடியாத மாதவி ஜெயிலில் இருக்கும் சத்தியன் குடும்பத்துக்கு உதவுவதற்காக வந்திருப்பதாக சொன்னதுமே எதுவுமே பேசாமல் அங்கிருந்து சென்று விட்டார். வீட்டில் இன்று பூகம்பம் இருக்கும் என்று தெரியும். ஆனால் அந்த பூகம்பத்தின் பாதிப்பு மகேஷ் மூலமாக சிறை வரை செல்லும் என்று மாதவி எதிர்பார்த்திருக்கவில்லை. மாதவி வீட்டுக்குள் நுழையும் போதே விசாலத்தின் அழுகை சத்தம்தான் அவளை வரவேற்றது. செருப்பை விட்டுவிட்டு புழக்கடைக்கு போய் முகம் கைகால்களை கழுவிவிட்டு வீட்டுக்குள் வந்தாள் மாதவி. யாரால் நமக்கு இந்த கல்யாண வாழ்க்கை கிடைத்தது என்று யோசிக்காத தங்கைகள் முறைத்து கொண்டு உள்ளே போக காலையிலிருந்து அழைந்து திரிந்துவிட்டு வந்தவளுக்கு ஒரு வாய் காஃபி கொடுக்கக்கூட அங்கே யாருக்கும் மனசில்லை. மாதவியே கிச்சன் சென்று தனக்கு காஃபி கலந்து எடுத்துக்கொண்டு வந்து சோஃபாவில் அமர்ந்தாள். வெங்கடேசன் மௌனமாக இருக்க விசாலம் ஆரம்பித்தாள். நீ இதுக்கு தான் சுத்திண்டு இருக்கேன்னு தெரியாமல் போச்சேடி. ஜெயிலில் இருக்கிறவன் சகவாசம் தேவையாடி? நோக்கு பித்தம் முத்தி போச்சு. இவளுங்களுக்கு முன்னாடி நோக்குதான் கல்யாணத்தை பண்ணி தொலைச்சிருக்கணும் போல இருக்கு என்று தனது உருவத்துக்கேற்றபடி குரலை உயர்த்தி கத்தினாள் விசாலம். நிதானமாக காஃபி குடித்து முடித்த மாதவி டம்ளாரை கழுவி வைத்துவிட்டு, இப்போ நான் மாப்பிள்ளை தேடின்று அலையிறேன்னு உன்னண்ட யார் சொன்னா? எனக்கு உதவி செய்து மானத்தை காப்பாற்றினவனுக்கு இந்த ஒத்தாசை கூட செய்யலைன்னா நானெல்லாம் மனுஷ பிறவியாக பிறந்ததுக்கே அர்த்தமில்லாமல் போயிடும். என் மனசாட்சியோடு நான் இதையெல்லாம் செய்கிறேன். யாருக்காகவும் இனி என்னை மாற்றிக்க முடியாது. நான் இப்படித்தான் இருப்பேன் என்று கூறிவிட்டு எழுந்த மாதவி தனது அறை வாசலுக்கு போய் நின்று திரும்பி, நான் வாத்துக்கு போகிறது வர்றது உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தா சொல்லிடுங்கோ, நான் ஹாஸ்டலில் போய் தங்கிக்கிறேன் என்று அசால்ட்டாக ஒரு குண்டை தூக்கி போட்டுவிட்டு அறைக்குள் சென்று விட்டாள். வெங்கடேசனும் அவரது தர்ம பத்தினியும் அதிர்ந்து போய் வாயை மூடிக்கொண்டனர். அடிக்கடி பூகம்பம் வெடித்தாலும் மாதவி அமைதியாக அதை எதிர்கொண்டாள். வீட்டினரின் முழு எதிர்ப்போடு சத்தியன் வீட்டுக்கு சென்று வந்தவளை முழுதாக கண்டுகொண்டது மகேஷ்தான். மாதவியின் இந்த ஆர்வத்துக்கு பின்னால் காதல் என்ற வார்த்தையை சேர்த்து பார்த்தான். சரியாக பொருந்தி வந்தது. ஜெயிலில் இருக்கும் சத்தியன் மீது காதல் வயப்பட்டிருக்கும் மாதவியின் மீது அருவருப்புதான் வந்தது. இவளின் ரசனை ஏன் இப்படி போய்விட்டது என்று யோசித்தவன் மாதவியை காப்பாற்றி தான் வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தான். பழனியின் சொத்து விவகாரம் முடிந்து மாதவி அதன் வேலையாய் தெரிய மகேஷ் மறைந்திருந்து அவளை கண்காணிக்க ஆரம்பித்தான். அவன் கண்டுபிடித்ததை விசாலத்திடமும் அவன் சொல்லத் தவறவில்லை. மகள் ஜெயிலில் இருப்பவனை காதலிக்கிறாள் என்ற சந்தேகம் ஏற்கனவே இருந்தபடியால்
மகேஷ் கூறியது விசாலத்திற்கு அப்படி ஒன்றும் பெரிய அதிர்வை கொடுக்கவில்லை. பெயரில் இருந்த விசாலம் மனதில் இல்லாமல் போனது அவளிடம். இறுதியாக மகேஷுடன் கூடி ஒரு முடிவு செய்தாள். இருவருமாக சத்தியனை சென்று ஜெயிலில் சந்திப்பது என்று முடிவு செய்து மறுநாளே கிளம்புவது என்று உறுதி செய்து கொண்டாள். ஜெயிலுக்கு போய் சத்தியனை சந்திப்பது அருவருப்பான சங்கதிதான். என்றாலும் மகளின் வாழ்க்கை என்பதை விட அனைவரின் பிற்காலமும் மாதவி சினிமா பாடுவதில்தான் இருக்கிறது என்பதால் வேறு வழியின்றி போக முடிவு செய்தாள். மறுநாள் தெரிஞ்சவ ஆத்துக்கு கல்யாண பத்திரிகை கொடுக்கப் போவதாக கூறிவிட்டு மகேஷுடன் கிளம்பினாள் விசாலம். மடிசார் இல்லாமல் சாதாரணமாக புடவை கட்டிக்கொண்டு கிளம்பினாள். ஜெயிலில் மனுவை கொடுத்துவிட்டு காத்திருந்த நிமிடங்களை தனது வாழ்க்கையிலேயே மிகவும் அருவருக்கத்தக்க நிமிடங்களாக எண்ணினாள். மனு பரிசீலிக்கப்பட்டு அனுமதி கிடைத்து உள்ளே போனபோது சத்தியன் இவர்களுக்காக காத்திருந்தான். மாதவியின் தாயார் பார்க்க வந்திருப்பதாக மனுவில் குறிப்பிட்டிருந்தபடியால் சத்தியன் உடனடியாக வந்திருந்தான். கம்பிகளுக்கு பின்னால் சத்தியனின் உருவத்தை பார்த்ததும் விசாலம்தான் சற்று மிரண்டுதான் போனாள். முறுக்கி விடப்பட்ட கத்தை மீசையும் 6 அடி உயரமுமாய் நின்றவனை பார்த்து மிரளாமல் இருந்தால்தான் ஆச்சரியம். விசாலத்தின் உருவத்தில் மாதவியின் ஜாடையை கண்டு அவள்தான் விசாலம் என்று சரியாக கண்டுகொண்ட சத்தியன், "வணக்கம்மா" என்று மரியாதையுடன் கைகூப்பினான். அவனது மரியாதையை ஏற்பது போல தலையசைத்த விசாலம், "நான் மாதவியோட அம்மா, உங்களை பார்க்கணும்னு வந்திருக்கேன்" என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டவள், "இவர் மகேஸ்வரன், மாதவி இவரோட குரூப்பில் தான் பாடிட்டு இருக்கா" என்று அருகில் இருந்து நின்றிருந்தவனை அறிமுகம் செய்து வைத்தாள். சத்தியன் மகேஷை உற்று பார்த்தான். அன்று மாதவியுடன் ஜோடிப்பாடல் பாடியவன் என்று அடையாளம் தெரிய சிறிது நட்புடன் தலையசைத்தான். மூவருமே அமைதியாக இருக்க, "என்ன பேசணும்னு வந்திருக்கிறீங்க?" என்று சத்தியன்தான் எடுத்து கொடுத்தான். முந்தானையை இழுத்து மூடிக்கொண்டு பவ்யமாக நின்றிருந்த விசாலம் பேச்சையும் பவ்யமாகவே ஆரம்பித்தாள். "உங்களால் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு காரியமாக வேண்டியிருக்கு, அதுக்காகத்தான் பார்க்க வந்தோம்" என்று சொன்னாள். சத்தியன் புரியாமல் புருவத்தை சுழித்து, "என்னால் என்ன ஆகணும்?" என்று கேட்டான். விசாலம் தயக்கத்தை உதறி நேரடியாக பேச்சை ஆரம்பித்தாள். "மாதவி அடிக்கடி உங்களை வந்து பார்த்துட்டு போகிறது எங்காத்துல எல்லோருக்கும் தெரிந்துடுத்து. அது மட்டுமல்ல, தினமும் உங்காத்துக்கு போய் மணிக்கணக்காக இருந்துட்டு வரா. அதெல்லாம் எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலை. அதனால் எங்காத்துல நிதமும் சண்டையும் சச்சரவுமா போகிறது. அவளை அதட்டி கேட்டால் வீட்டை விட்டு வெளியே போய் ஹாஸ்டலில் தங்கிக்கிறதா சொல்லி மிரட்டுறா. என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் கடைசியில் உங்களை பார்க்க வந்திருக்கோம்" என்றவள் நான் சொன்னது சரியா என்பது போல மகேஷை பார்த்தாள். இப்போது மகேஷ் ஆரம்பித்தான். "மாதவி உங்களை வந்து பார்க்குறதையோ பேசுறதையோ நான் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் அவள் ஃபேமிலி மெம்பர் கிடையாது. ஆனால் அவளை பாட வச்சு இத்தனை உசரத்துக்கு கொண்டு வந்த ஒரு வெல்விஷருங்கிற முறையில் நான் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வந்திருக்கேன். மாதவி தன்னோட வாழ்க்கையில் உங்களை சந்தித்ததன் மூலமாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை இழக்கப் போறா சத்தியன்" என்று கூறிவிட்டு நிறுத்தினான். சத்தியன் திகைப்புடன், "என்னால் மாதவியோட முன்னேற்றம் தடைபடுதா?" என்று கேட்டான். "ஆமாம் சத்தியன், மாதவி 16 வயசில் மேடைகளில் பாட ஆரம்பிச்சு இப்போ 9 வருஷம் முடிஞ்சிருச்சு. இந்த 9 வருஷமாக சினிமாவில் பாட வாய்ப்பு கிடைக்கணுங்கிறது தான் அவளோட லட்சியமாக வாழ்ந்தா. அவளுக்காக நானும் எல்லா மியூசிக் டைரக்டர் வீட்டு வாசப்படியும் ஏறி ஏறி இறங்கினேன். இத்தனை வருஷமாக கிடைக்காத வாய்ப்பு இப்போ தேடி வந்து கிடச்சிருக்கு. பிரபல இசையமைப்பாளர் அவரோட மியூசிக்கில் மாதவி பாடணும்னு ஆசைப்பட்டு கேட்டிருக்கார். நானும் மாதவியோட ஃபேமிலியும் மாதவி கிட்ட இதை பற்றி பேசினோம். ஆனால் அவள் சினிமாவில் பாட இஷ்டமில்லைன்னு சொல்லிட்டா. எங்களுக்கு இது பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா மாதவியோட லட்சியம், கனவு, ஆசை எல்லாமே சினிமாவில் பாடுறது தான். அந்த வாய்ப்பை அவள் வேணாம்னு சொன்னதுக்கு காரணம் நீங்கள் தான் சத்தியன். ஐ திங்க் மாதவி உங்களை விரும்புகிறான்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்க நினச்சி இந்த வாய்ப்பை நிராகரிக்கிறா போலிருக்கு என்று வெகு நிதானமாக சரியான ஏற்ற இறக்கத்துடன் பேசிய மகேஷ் இறுதியாக, "மாதவி பாடி நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க சத்தியன். அந்த குரல் பாட கேட்டவங்க யாரும் அது மேடை கச்சேரியிலேயே முடங்கி போகணும்னு நினைக்க மாட்டான். இந்த உலகம் முழுக்க அவள் குரல் ஒலிக்கணும்னு எல்லோரும் ரசிக்கணும்னு தான் நினைப்பான் சத்தியன். நான் அதைத்தான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த இடத்துக்கு வந்து உங்கள் முன்னாடி நின்று மாதவியின் முன்னேற்றத்திற்காக கையேந்து நிற்கிறேன் சத்தியன்" என்று கூறி முடித்தான். சத்தியன் மூச்சு விடக்கூட மறந்து மகேஷ் கூறுவதை கேட்டுக்கொண்டிருந்தான். "நானா மாதவியின் முன்னேற்றத்திற்கு தடையாகி இருக்கிறேன்? எனக்காகவா சினிமா வாய்ப்பை வேணாம்னு சொல்லிட்டா? இந்த மகேஷ் சொல்லுவது போல மாதவியின் குரல் உலகம் முழுவதும் கேட்டு பாராட்டப்பட வேண்டிய குரல் அல்லவா? அவள் குரலை எனது சுவாசமாக நேசித்த நானா இப்பொழுது அவள் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறேன்? அவள் பாடி நான் கேட்டதில்லையா? அடப்பாவி, அதுதானே என் சுவாசமாகவே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்ன போய் இப்படி சொல்லிட்டானே. சத்தியனின் சிந்தை தெளிவின்றி எதையெதையோ யோசித்து குழம்பிக் கொண்டிருக்க விசாலம் தன் பங்கிற்கு மீண்டும் ஆரம்பித்தாள். அவ சம்பாதிச்சாதான் எங்காத்திர அடுப்பேரியும் தம்பி.
அதுலேயும் மண்ணை அள்ளி போட்டுடாதே. நீங்கள் நன்னா யோசிச்சு பாருங்கோ. ஜெயிலில் இருக்கிற உங்கள் பின்னாடி அவள் சுத்தின்ட்டு இருக்கிறது வெளியில் தெரிஞ்சா என்னோட மற்ற 2 பொண்ணுங்களோட வாழ்க்கை என்ன ஆகிறது? இன்னும் 1 மாசத்தில் கல்யாணத்தை வச்சுண்டு இதெல்லாம் சம்பந்தி ஆத்துக்கு தெரிஞ்சா கல்யாணம் நின்று போயிடும். அத்தோட நாங்கள் எல்லோரும் விஷத்தை சாப்பிட்டு உயிரை விட வேண்டியது தான் என்று சொல்லவும் சத்தியன் பதறிப்போய், ஐயோ என்னம்மா இது, இப்படியெல்லாம் பேசாதீங்க, அந்த மாதிரி எதுவும் நடக்காது என்றான். நடக்காதுன்னு சொல்லாதே, நிச்சயம் அதுதான் நடக்கப் போகிறது. உங்களால் மாதவியோட சினிமா வாய்ப்பு மட்டுமல்ல, எங்கள் ஆத்து வயிற்று பிழப்பும் சேர்ந்து போக போகிறது. 2 பொண்ணுங்களோட கல்யாணம் நின்றுத்துன்னா அப்புறம் நான் சொன்னது தான் நடக்கும் என்று விசாலம் தாங்க மாட்டாதவள் போல அழ ஆரம்பித்தாள். அவர்களின் பேச்சில் இருந்த நியாயம் சத்தியனுக்கு புரிந்தது. காதலுக்கும் தனக்கும் வெகு தூரம் போலிருக்கு என்று எண்ணினான். இருவரும் மனம் விட்டு பேசி காதலை பரிமாறிக்கொள்ளும் முன்பே அந்த காதலுக்கு சவப்பெட்டி செய்யப்பட்டு விட்டதை விரக்தியுடன் உணர்ந்தான். தன்னுடன் வந்தால் மாதவியின் வாழ்க்கை அவ்வளவாக சோபிக்காது என்று தெரிந்து கொண்டான். அவளது வளமான எதிர்காலத்திற்கு நான் தடைக்கல்லாக இருக்க மாட்டேன் என்று தனக்குள் உறுதி செய்து கொண்டான். ஒரு குடும்பத்தையே அழித்து அதன் மேல் தங்களின் காதல் சாம்ராஜ்யத்தை எழுப்ப சத்தியனுக்கு இப்பொழுது விருப்பமில்லை. வழிதான், சுய நினைவோடு நெஞ்சை பிளந்து உயிரை வெளியே உருவி எடுக்கும் வழிதான். ஆனால் அந்த வழி என்னோடு போகட்டும், அவளாவது சந்தோஷமாக இருக்கட்டும். காதலனாக இல்லாமல் காலம் பூராவும் அவள் குரலுக்கு மட்டும் ரசிகனாக இருந்துவிட்டு போகிறேன். நெஞ்சில் உறுதி நெருப்புப்பட்ட தழும்பாக தனது தடத்தை அழுத்தமாக பதிக்க சட்டென்று நிமிர்ந்தான். நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செய்கிறேன். மாதவி நல்லா இருந்தா போதும் என்று 2 வரியில் தனது நிலைப்பாட்டை சொன்னான். இப்போது மகேஷ் தான் பேசினான். நாங்கள் வந்து போனது மாதவிக்கு தெரியக்கூடாது சத்யன். நாங்கள் சொல்லித்தான் நீங்கள் அவளை அவாய்ட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சா நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டதும் வீணாக போயிடும். அதனால் நீங்களாக முடிவெடுத்த மாதிரி சொல்லிடுங்க. அது கூட அவள் வரக்கூடாதுங்கிற மாதிரி சொன்னால் நிச்சயம் கண்டுபிடிச்சிடுவா. அதனால் எப்பயும் போல வரட்டும் போகட்டும். ஆனால் நீங்கள் மட்டும் அவளை விரும்பலை, வெறும் தோழியாகத்தான் நினைக்கிறீங்கன்னு அவளுக்கு புரிய வச்சிடுங்க. அது போதும் சத்யன், கொஞ்ச நாள் அழுவா, அப்புறம் சரியாகிடுவா என்று சொல்லி முடித்தான். சத்யன் கம்பிகளை பற்றி கொண்டு அமைதியாக நின்றிருந்தான். தன் காதலை தானே மறுக்கும் நிலைமை எந்த காதலனுக்கும் வரக்கூடாது. முதல் காதல்தான் முற்று பெறாமல் பாதியில் முடிந்ததென்றால் எனது 2வது காதலும் முளைவிடும் போதே கருகிவிட்டதே. உள்ளம் ஊமையாக அழ கண்ணீரின் சுவடு கண்களில் தெரிந்து விடாமல் கண்ணியவானாக நின்றிருந்தான். அவன் அமைதி விசாலத்திற்கு எப்படி இருந்ததோ. எங்காத்து ஜீவனமே, நீங்கள் பேசுறதுல தான் இருக்கு தம்பி. என்னோட மற்ற குழந்தைகளுக்காக உங்களண்ட பிச்சையாக கேட்குறேன், தயவு பண்ணுங்கோ என கெஞ்சி அவளது கண்ணீர் மார்பு சேலையை நனைத்தது. இவர்கள் அடாவடியாக கேட்டிருந்தால் ஒருவேளை சத்தியன் சம்மதிக்காமல் கூட அலட்சியமாக போயிருப்பான். ஆனால் அழுது உள்ளவா கேட்கிறார்கள். நீங்கள் கிளம்புங்க, இனிமே மாதவி உங்கள் மக மட்டும்தான், என் காதலி இல்லை என்று நிதானமாக கூறியவன் திரும்பி வேகமாக நடந்து வெளியேறி சிறை வளாகத்திற்கு சென்றான். அத்தியாயம் 10. நடந்தது எதுவுமே தெரியாத மாதவி சத்தியனுக்கு சொந்தமாக இடத்தை வாங்கிவிட்டுத்தான் போய் பார்க்க வேண்டும் என்று நினைத்து முனைப்புடன் செயல்பட்டாள். பழனியின் வீடு நிலம் விற்று முடித்து பணம் இவர்கள் கையுக்கு 6 லட்சத்தி சொச்சம் வந்தது. அதில் 5 லட்சத்தை மட்டும் சுப்பையாவிடம் கொடுத்துவிட்டு மீதி பணத்தை பழனியின் பேரில் ஒரு வங்கி கணக்கை ஆரம்பித்து போட்டு வைத்தாள். 15 லட்சம் பணம் கட்டி ஆனதும் முழு கிரயத்திற்கு ஏற்பாடு செய்து மாரியின் பெயரில் சொச்சமாக இருந்த பணத்தை எடுத்து வந்து பத்திர செலவுக்கு வைத்து கொண்டாள். எல்லாம் முடிந்தது. வீட்டை மாரியின் பெயருக்கு மாற்றி எழுதியாகிவிட்டது. அந்த தாயின் உழைப்புக்கு தகுந்த மரியாதையும் செய்தாகிவிட்டது. தன் பெயரில் மாற்றப்பட்ட இடத்தின் பத்திரத்தை கையில் வாங்கிய மாரியின் கண்ணீர் கண்டு மாதவியும் கூட மாரியை அணைத்து கொண்டு அழுதுவிட்டாள். பழனி நெகிழ்ந்து போய் மாரியின் கையை பற்றி, நீ பட்ட கஷ்டம் மாறி இந்த வீடு, உன்னோட உழைப்பு தான் எவ்வளவு என்றார் உணர்ச்சி வசப்பட்டு. மறுநாள் வீட்டில் இனிப்பு செய்து பத்திரத்தை வைத்து பூஜை செய்த மாதவி உடனேயே ஹம்சனையும் அழைத்து கொண்டு வங்கி அதிகாரியை சந்திக்கச் சென்றாள். அவள் கேட்ட பேப்பர்ஸ் ரெடி செய்து கொடுத்தாள். 1 மாதத்திற்குள்ளாகவே லோன் தருவதாக கூறினார் வங்கி மேலாளர். அவர் கேட்ட எல்லாவற்றையும் குறித்து கொண்டு வந்தார்கள். தங்கைகளின் திருமணத்திற்கு இன்னும் 10 நாளே என்ற நிலையில் சத்தியனை பார்க்க 1000 காதல் கனவுகளை சுமந்து கொண்டு காதலனை காண கிளம்பினாள் மாதவி. சத்தியனை காணப்போகும் ஆவலில் மாதவிக்கு முன்பே அவளிதயம் சிறைச்சாலையின் கம்பிகளை பற்றி கொண்டு கனவுகளோடு காத்திருந்தது. வழக்கம் போல சம்பிரதாயங்கள் முடிந்து சத்தியனை காண பார்வையாளர்கள் அறைக்கு சென்றாள் மாதவி. அன்று போலவே தனக்காக காத்திருந்து அழைப்பானோ என்ற எதிர்பார்ப்புடன் சென்ற மாதவியை காண சத்தியன் காத்திருக்கவும் இல்லை, காத்திருந்து அழைக்கவும் இல்லை. சற்றென்று ஏமாந்தாலும் வருவான் என்று கம்பிகளை பற்றி கொண்டு நுழைவு வாயிலில் தன் விழிகளை பதித்து காத்திருந்தாள்.
ஒருவேளை இத்தனை நாட்கள் தாமதமாக வந்ததற்காக கோபித்து கொண்டானோ? அவனது உரிமையான இந்த கோபம் மாதவிக்கு ரொம்பவும் பிடித்திருந்தது. சில மணித்துளிகள் இமயத்தின் பாரத்தோடு கழிய சத்யனின் பாதங்கள் பார்வையாளர்கள் அறையின் பாதையில் தெரிந்தது. அந்த பாதங்கள் அவனுடையவைதான் என்று உள்ளுணர்வு கூற விருட்டென்று நிமிர்ந்தாள். சத்தியன்தான். முறுக்கி விட்டிருந்த மீசையை விரல்களால் மேல் நோக்கி திருகிவிட்டபடி சுற்றுப்புறத்தை பார்வையால் அளவிட்டபடி வெகு நிதானமான வேக நடையுடன் வந்தான். அடர்ந்த கிராப் நெற்றியில் வழிய அதில் விரல் கோர்த்து ஸ்டைலாக பின்னுக்கு தள்ளினான். மாதவி எல்லாவற்றையும் மின்னலின் வேகத்தில் இதயத்தில் பதிவு செய்தாள். அவனது கம்பீரத்தில் வீழ்ந்த மனது காதலில் மயங்கி போனது. விதை வெடித்த நேசம் கிளைவிட ஆரம்பித்தது. சத்தியன் கம்பிகளுக்கு அருகே வந்தான். மாதவியின் முகத்தை எந்த சலனமும் இன்றி நேராக பார்த்தான். மாதவிதான் அவன் பார்வையின் தீவிரத்தில் சிக்கி சின்னா பின்னமாகி சடுக்கென்று தலையை கவிழ்ந்து கொண்டாள். என்ன புக் வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்க, அப்புறம் கொஞ்ச நாள் ஆளையே காணும். கச்சேரி நிறையவா? சத்யன் இயல்பாகத்தான் கேட்டான், அதுவும் வெகு இயல்பாக. மாதவியின் காதுகளிலும் அந்த வார்த்தைகள் விழுந்தனதான். ஆனால் ரொம்பவே வித்தியாசம். அன்று பேசிய ரகசிய குரல் இல்லை. அந்த குரலில் மறைந்து கிடந்த ஏதோ ஒன்று இப்பொழுது இல்லை. எல்லாவற்றையும் விட இங்க போட்டு மரியாதை கொடுத்து அழைக்கிறான். மெல்லிய கலவரத்தோடு நிமிர்ந்தவள் அவனது இயல்பான தோற்றத்தில் குழம்பிப் போய், என்னது இது? புதுசா மரியாதையெல்லாம் தரேள் என்று மழையில் நனைந்த ஹார்மோனியம் ஸ்வரம் தப்பி வாசிப்பது போல ஒருவித நடுங்கும் குரலில் கேட்டாள். உதடுகளில் வழிந்த மெல்லிய சிரிப்புடன், முதல்ல உங்க மேல பயங்கர கோபம் இருந்தது, அதனால மரியாதை இல்லாமல் பேசினேன். இப்போதான் உங்கள் நிலைமை புரிஞ்சு கோபம் போயிடுச்சே, அதான் இந்த மரியாதை. ஆமாம், புக்கு வாங்கிட்டு வந்தீங்க என்று இயல்பாக கேட்டான். மாதவிக்கு தனது உலகம் சட்டென்று தலைகீழானது போல ஒரு உணர்வு. இது எதனால் என்பதை கூட புரிந்து கொள்ள முடியவில்லை. சத்யனோ வெகு இயல்பாக இருந்தான். அமைதியாக தனது கைப்பையை எடுத்து திறந்து அதிலிருந்து புத்தகத்தை எடுத்து கம்பிகளுக்கு கீழே இருந்த சிறு ஜன்னல் வழியாக உள்ளே கொடுக்க, புத்தகத்தை வாங்கிய சத்யன் அங்கிருந்த காவலரிடம் கொடுத்தான். அவர் அதை பிரித்து பார்த்துவிட்டு, வைரமுத்து எழுதினதா என்று சத்யனிடம் திருப்பி கொடுத்தார். அவரிடம் நட்பாய் தலையசைத்துவிட்டு புத்தகத்தை வாங்கி கொண்டு மாதவியின் பக்கம் திரும்பியவன், ரொம்ப நன்றிங்க என்றான் மாறாத புன்னகையோடு. மாதவிக்கு இந்த புன்னகை ஏனோ ரசிக்கவில்லை. இதுபோல மரியாதையை அழைக்கிறது நேக்கு ஒரு மாதிரியாயிருக்கு என்றவள் அவன் முகத்தை நேராக பார்த்து, ப்ளீஸ் வேணாமே என்றாள் கெஞ்சுதலாய். இப்போவும் அழகாக சிரித்த சத்யன், ஆணும் பெண்ணும் நட்போடு பழகிறது நல்லது தாங்க, அப்பத்தான் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க முடியும். ஆனால் இந்த நட்புக்கு ஒரு எல்லைக்கோடு வகுத்து பழகணுங்கிறது என்னோட கருத்து. நட்பு என்ற பெயரில் பெண்ணும் ஆணும் வாடா போடா வாடி போடின்னு பேசுறதுல எனக்கு இஷ்டம் இல்லைங்க. அன்னைக்கு உங்கள் மேலே கோபம் இருந்தது, அதனால மரியாதை இல்லாமல் பேசினேன். இப்போ உங்கள் மேலே கோபம் இல்லை, அதனால மரியாதை தானாக வந்துடுச்சு. நீங்கள் யாருன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது மாதவி. உங்களோட இந்த நட்பு நீண்ட நாட்களுக்கு நிலைக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்று சத்யன் சொல்ல வந்ததை சரியாகச் சொன்னான். மாதவி மொத்தமாக நொறுங்கி போனாள். கலவரம் கண்களில் வழிய, நட்பா? உதடுகள் நடுங்க கேட்டாள். சத்யன் அசையவில்லை, அசரவும் இல்லை. ஏங்க, இந்த கைதி கூட நட்பு வச்சுக்கிறதே அசிங்கமா அவமானமா நினைக்கிறீங்களா? நான் உங்கள் குரலை மட்டும் இல்லைங்க, உங்களையும் ரொம்ப உயர்வாக மதிக்கிறேன். தயவு செஞ்சு இந்த நட்பை மட்டும் மறுக்காதீங்க. வார்த்தைகள் சத்தியமாக வந்தது. என்ன நடந்தது? இப்போ என்ன நடக்குது? நட்பு நேசமாகலாம். நேசம் எப்படி நட்பாக மாற முடியும்? இவனை நான் கணக்கிட்டது தவறா? மாதவியின் மனம் குட்டையாக குழம்பி தனக்கு தேவையான பதிலை குழம்பிய குட்டையில் தேடியது. இல்லை இல்லை, அன்னைக்கு என் விரலை தொட்டு மன்னிப்பு கேட்டு ரகசியமாக அழுத்தி இதமாக வருடையது பொய் இல்லையே. இல்லை, பொய் இல்லை, அது நிஜம். அவன் சொல்லாத காதல் அவன் விரல்கள் சொன்னதே. மாதவி கொஞ்சம் உறுதியும் நிறைய தைரியமாக நிமிர்ந்தாள். இவன் பாணியிலேயே இவனுக்கு பதிலடி கொடுக்கிறேன். என்னங்க, இதுக்கு போய் இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன்? நிச்சயம் நம்மளோட நட்பு ரொம்ப நாளைக்கு நீடிக்கணும்னு தான் நானும் விரும்புகிறேன் என்றவள் கம்பிகளை பற்றியிருந்த அவனின் கை விரல்களில் சட்டென்று தன் விரல்களால் பற்றி, கைதின்னு ரொம்ப கவலைப்படாதீர், வெளியே இருக்கிறவாளை விட உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ற மாதவி அன்பாய் ஆறுதலாய் அவன் விரல்களை அழுத்தினாள். அன்று அவன் செய்தது போலவே. சத்யனின் விரல்கள் நடுங்குவதை அவளால் உணர முடிந்தது. யார்கிட்ட உன் நடிப்பு? நெஞ்சமெல்லாம் நேசத்தை நிரப்பி வச்சுண்டு நட்பாம் நட்பு என்று உள்ளுக்குள் முணங்கியவள் விடுவித்து கொள்ள துடித்த விரல்களை விடாமல் பற்றி கொண்டு, இதுபோல நட்பு எனக்கு புதுசு, எப்படி பழகிறதுன்னு சொல்லித்தரேல என்று சிரமப்பட்டு கேலியை மறைத்து கேட்டாள்.
சத்தியனின் முகம் இறுகியது. வெடுக்கென்று தனது கையை உதறி விடுவித்து கொண்டான். சொல்லித்தரத்துக்கு என்னங்க இருக்கு? போகிற போக்கில் போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் என்று அலட்சியமாக பேசினான். அந்த அலட்சியத்துக்குள் இருந்த வழியை மாதவியால் உணர முடிந்தது. நான் பெரிய பாடகி, இவன் ஒரு கைதி அப்படிங்கிற ஈகோ இவனை தடுக்குதா? இப்போ அவசரப்பட்டு என் காதலை புகுத்தினா அது முரணா முடியக்கூடும். என் காதலோட ஆழத்தை அவனாவே புரிஞ்சுக்கிட்டு தாழ்வு மனப்பான்மையை ஒதுக்கிட்டு என் கையை பிடிக்கணும். அது வரைக்கும் நான் காதலிச்சுக்கிட்டே இருப்பேன். அவன் வேணும்னா அதுக்கு நட்பு சாயம் பூசிக்கொள்ளட்டுமே என மனம் உறுதி பூண்டது. பேச்சை மாற்றும் விதமாக வாங்கி வந்த புத்தகத்தை பற்றி பேசினாள். ஆனால் சத்தியனின் வார்த்தைகள் ஒட்டவில்லை. அன்று போல் கதையிலிருந்து உதாரண வார்த்தைகள் சொல்லி கதைக்கவில்லை. அவன் குழப்பத்தில் இருக்கிறான் என்று மாதவி தெளிவாக புரிந்து கொண்டாள். ஆனால் அந்த குழப்பத்திற்கு காரணம் யார் என்று யோசிக்கவில்லை. தான் ஒரு கைதி என்ற சத்தியனின் தாழ்வு மனப்பான்மைதான் இதற்கெல்லாம் காரணம் என்று எண்ணினாள். அவளது ஜாதி, உயர்வு, அழகு அத்தனையையும் துச்சமாக தூசாக நினைத்து இவள் என்னவள் என்று துணிச்சலாக தொட்ட சத்தியனுக்கு தாழ்வு மனப்பான்மை எங்கிருந்து வரும்? அவள் பேரும் புகழும் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கில் அவன் செய்ய நினைக்கும் தியாகமல்லவா இது? என்ன பேசுவது என்று புரியாமல் நின்றவளிடம், திஜா புக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வாங்க என்று சத்தியன் அப்பொழுதுதான் மாதவியை முழுமையாக கவனித்தான். சிவப்பு நிற சல்வாரில் வந்திருந்தாள். நிறைய வேலைப்பாடுகள் கொண்ட விலை உயர்ந்த சல்வார். துப்பட்டாவை கழுத்தை சுற்றி படரவிட்டிருந்தாள். புடவையில் மறைந்து கிடந்த பரிமாணங்கள் சல்வாரில் சற்று தூக்கலாகவே தெரிந்தது. முதல் முறையாக முகமல்லாத ஒரு பாகம் சத்தியனை தடுமாறி திக்குமுக்காட வைத்தது. அவசரமாக கையில் இருந்த புத்தகத்தை புரட்ட ஆரம்பித்தான். அவனின் தடுமாற்றத்தை கவனித்து விட்டாள் மாதவி. உள்ளுக்குள் வெட்கத்தையும் மீறிய கர்வம், காதலனை சலனப்படுத்திய கர்வம். காதலியின் அழகை ஆழமாக ரசிக்காதவன் ஆனல்லவே. சரியான காதலனாக நடந்து கொண்டாலும் ஒத்துக்கொள்ள மறுக்கும் அவனை என்ன செய்யலாம்? காலமெல்லாம் என் காலடியில் கிடந்து காதலித்து கொண்டே இரு என்று சாபமிட்டு விடலாமா? மாதவியின் இதழ்களில் கர்வமாய் ஒரு புன்னகை. சத்தியனின் கை புத்தகத்தை புரட்டி பார்க்க மனமோ திருட்டுத்தனமாய் மாதவியின் கழுத்தை சுற்றி இருந்த துப்பட்டாவை சிறிது விளக்கி உள்ளே என்ன இருக்கிறது என்று எட்டி பார்த்தது. ச்சே என்று பின் தலையில் தட்டி கொண்டான். சிரிப்பை சிரமப்பட்டு அடக்கிய மாதவி, என்னாச்சு, ஏன் தலையில் அடிச்சுக்கிறேள் என்று கேட்டாள். சத்தியன் தனது அசட்டுத்தனத்தை உணர்ந்து என்ன சொல்லி சமாளிப்பது என்று புரியாமல், அது உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போறேன் என்று வேகமாய் திரும்பிச் சென்றான். சத்தியன், மாதவிதான் அழைத்தாள். அன்று அவன் அழைத்தது போலவே. அன்று மாதவி தாவி வந்தது போலவே சத்தியனும் நடையை எட்டி போட்டு வந்து, என்ன என்று கேட்டான். அவன் வலதுகை கம்பிகளுக்கு கீழே இருந்த ஜன்னலின் அருகே இருந்தது. மாதவி துணிச்சலாக தன் விரல்களை அவன் விரல்களில் கோர்த்து சேர்த்து பிடித்தாள். கம்பி வலையோடு ஒட்டி நின்றாள். சத்தியனின் இடதுகை கம்பிகளை பற்றியிருக்க அந்த கையருகே மாதவியின் முகம். கையில் முத்தமிடப் போகிறாளோ? சத்தியன் சட்டென்று பதட்டமானாலும் முத்தத்தை பெற்றுக்கொள்ள கண்ணை மூடி தயாராக இருந்தான். மாதவி குறும்பு கொப்பளிக்கும் விழிகளோடு சத்தியனை ஏறிட்டாள். நட்பா நட்பு, ஈரடி உனக்கு இருக்கு. நீயா வந்து என் கையை பிடிச்சு கூட்டிண்டு போய் உன் ஆம்படையாள என்னை ஆக்கிக்கத்தான் போறேன். அந்த நாள் ரொம்ப தூரம் இல்லை என எண்ணமிட்ட தனது உதட்டை குவித்து அவன் நெற்றியில் ஊதினாள். கண் திறந்தான். மாதவி குறும்பாக பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டு அவசரமாக கையை எடுத்துக்கொண்டான். ஜன்னல் வழியாக பற்றியிருந்த கையை எடுக்க முடியவில்லை. மாதவி அழுத்தமாக பற்றியிருந்தாள். அவளாகவே கையை விடுவித்த போது சத்தியனின் கையில் ஒரு சாக்லேட் பார் இருந்தது. ஆன்டிகிட்ட இட்லி சாம்பார் செய்து தர சொல்லி வாங்கிட்டு வரலாம் தான் நினச்சேன். ஆனால் இங்கே வந்து கியூவில் நிற்கிறதுக்குள்ள அது கெட்டு போயிடுமே. அதனால இப்போவும் வெறும் சாக்லேட் தான், ஆனால் ஸ்பெஷல் சாக்லேட் என்று குறும்பாக கூறிவிட்டு பார்த்தாள். பிறகு சிறிது நேரம் கழித்து, போறேன்னு சொல்லிட்டு இப்படியே வெறிச்சு பார்த்துட்டு இருக்கேளே என்று கேட்டாள். சத்தியன் அவளை முறைத்து விட்டு வேகமாய் திரும்பி நடந்தான். பாவி, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாளே, என் முகத்தை பார்த்து சிரிக்கிறா பிசாஸ். முணங்கிக் கொண்டே வெளியேறினான். மாதவிக்கு அவனது மாற்றம் அதிர்ச்சியாக இருந்தாலும் அவனது நட்பு வேஷத்தை உடைக்கும் சக்தி தனது காதலுக்கு இருக்கிறது என்ற தைரியத்தில் நம்பிக்கையில் வீட்டுக்கு கிளம்பினாள். தொழிற்கூடத்தில் வேலை இருந்தது. ஆனால் வேலை செய்யும் மனநிலை சத்தியனுக்கு இல்லை. நேராக வார்டனிடம் சென்று தலைவலி என்று பொய் கூறிவிட்டு சிறையில் தனது அறைக்கு சென்ற சத்தியன் கையில் இருந்த சாக்லேட்டை அவன் சாப்பிடும் அலுமினிய தட்டில் வைத்துவிட்டு சற்று தள்ளி படுத்து கொண்டான். ஸ்பெஷல் சாக்லேட்டாமே. அவன் கண்கள் தட்டில் இருந்த மிட்டாயையே வெறித்து பார்த்தது. என்ன ஸ்பெஷலாயிருக்கும்? ஆர்வம் முந்தி தள்ள எட்டி தட்டை அருகில் இழுத்து சாக்லேட்டை எடுத்து மேல் கவரை பிரித்தான். சாக்லேட்டின் கவர் ஏற்கனவே பிரிக்கப்பட்டிருந்தது. குழப்பமாக பிரித்து பார்த்த சத்தியன்
திகைப்புடன் அப்படியே பார்த்தபடி இருந்தான். அவ்வளோதான். 3ஆம் பாகத்தை இதோட நிறுத்திக்கலாம். வழக்கம் போல் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த கதையோட அடுத்த தொடர்ச்சியை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா இந்த காணொலியோட இறுதியில் கிளிப்பிங் ஒன்று வரும். அந்த கிளிப்பை தொட்டாலே போதும், நீங்கள் அடுத்த பாகத்துக்குள்ளே போயிடலாம். இல்லைன்னா அடுத்த பாகத்தோட லிங்க்கும் இந்த கதையோட முதல் பாக லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி என்னோடய ப்ளேலிஸ்ட்டு அதோட லிங்க்கும் யூடியூப் ப்ளேலிஸ்ட்டு லிங்க்கும் கொடுத்துருப்பேன். நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இனி நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு பார்க்கலாமா, கேட்கலாமா? நன்றி.